ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு நம்ம சிறப்பு வணக்கம். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நம்ம ட்ரேடிங் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காக நம்ம லேர்னிங் டிஸ்கஷன்ஸ் பார்த்துட்ருக்குறோம். இன்னைக்கு 4வது டிஸ்கஷன் பார்க்குறோம். இதில நம்மளுடைய நோக்கமே எல்லாருமே ப்ரொஃபஷனலா ஸ்கில்ட் ஆகணும் அப்படிங்கிறது தான். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் செலக்டிங் எ கம்பெனி த்ரூ அனலைசிங் பெர்ஃபார்மன்ஸஸ். நம்ம டிமாண்ட் எல்லாமே கிரியேட் ஆயிருச்சு. நம்ம டிமாண்டு செக்டாரெல்லாம் டிசைட் பண்ணிட்டோம். அந்த செக்டாருக்குள்ளேருந்து நம்ம கம்பெனிய எப்படி செலக்ட் பண்ண போறோம். கம்பெனிய செலக்ட் தான் பண்ண போறோம். இன்னும் ஷேர் வாங்குறது டிசிஷன் எடுக்கல. அதுக்கு அடுத்த சாப்டர் பார்ப்போம். இப்ப நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, அறிவு சார்ந்த பயிற்சியும், பயிற்சியுடன் கூடிய முயற்சியும் என்னைக்கும் தோத்ததா சரித்திரமே கிடையாது. சில நேரம் தவறலாம். ஆனா தோக்காது. ஸோ, இப்ப நமக்கு அறிவு, பயிற்சி, முயற்சி இது 3மே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல முயற்சி இல்லாம அறிவ மாத்திரம் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, அதுவும் பயனளிக்காது. அறிவ வச்சுக்கிட்டு முயற்சி இல்லாம இருந்தா, அதுவும் பயனளிக்காது. அறிவு டோட்டல் அறிவுங்கிறது நாலேட்ஜ், இன்ஃபர்மேஷன் பிளஸ் எக்ஸ்பீரியன்ஸஸ்ங்கிறது பயிற்சி மூலமா தான் வரும். ஸோ, இப்ப இது எல்லாம் இருந்தா தான் சரியா வருங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். அந்த நோக்கத்தில தான் இத நம்ம செஞ்சுட்டுருக்கிறோம். நம்ம ரீகேப் பண்ணிருவோம். இதுவரைக்கும் நம்ம பார்த்துருக்கிறது அனலைசிங் த கண்ட்ரிஸ் கேப்பபிலிட்டி பார்த்துருக்குறோம். அதுக்கப்புறம் அனலைசிங் த மேக்ரோ என்விரான்மென்ட் பார்த்துருக்குறோம். அதிலேருந்து எப்படி நீடு ஜெனரேட் ஆகுது, டிமாண்ட் எப்படி கிரியேட் ஆகுது, ட்ரெண்ட் எப்படி செட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். இதில இருக்கக்கூடிய சின்ன விஷயம்னா, நம்ம எந்த கண்ட்ரியா இருந்தாலும் சரி, அதுக்கு கேப்பபிலிட்டி வேணும். அதுக்கான முக்கியமான பேராமீட்டர் நெறைய பேராமீட்டர் இருக்கு. அதில முக்கியமா அடிப்படையா அப்படிங்கிற பேராமீட்டர் பாப்புலேஷன் இருக்கும். பெர் கேப்பிட்டா இன்கம் இருக்கும். கிரெடிட் அவைலபிலிட்டி, ரிசோர்ஸஸ் அண்ட் ஸ்கில்டு எம்ப்ளாயீஸ். ஈவன் நம்ம பாப்புலேஷனுக்கு கூட பெரிய வெயிட்டேஜ் குடுக்க வேண்டியதில்ல. ஏன்னா ஒரு காலத்தில அமெரிக்காக்காரன் சொன்னான், பாப்புலேஷன் ஜாஸ்தியா இருக்கிறதுனால தான் உங்களுக்கெல்லாம் நீங்க ஏழையா இருக்கிறீங்க. பாப்புலேஷன் கம்மியா இருக்கணும்னு. பாப்புலேஷன் கம்மியா இருந்துச்சுன்னா டாக்ஸ் வராதே! நம்ம இன்னைக்கு ஒரு இப்போ ரூ. 5க்கு ஒரு சிப்ஸ் வாங்கினா கூட அதில 5 பைசா டாக்ஸ் கட்டுறோமா இல்லையா? 1,00,00,000 பேர் வாங்கினாங்கன்னா ரூ. 5,00,00,000 வரும். இவன் அமெரிக்காக்காரன் சொல்ற மாரி 10,00,000 பேர் தான் 30,00,000 பேர் தான் இருக்கிறாங்கன்னாக்கா, அதுலேருந்து டாக்ஸ் வராது. அது அவன் அமெரிக்கா என்ன சொல்றானோ அதுக்கு எகெயின்ஸ்ட்டா நம்ம செஞ்சோம்னா, அந்த கண்ட்ரி டெவலப் ஆகும். அதுதான் என்னுடைய பார்வை. இதில அ ர ஈவன் ரகுராம் ரகு ர ரகுரா ரகு ரகுராம் ராஜன் அப்படின்னு ஒரு ஆர்பிஐ கவர்னரா இருந்தாரே. அவர் என்ன பண்ணாரு, மன்மோகன் சிங் கவர்மெண்ட் டயத்துல சர்வீஸ் செக்டார் பண்ணாங்க. சர்வீஸ் செக்டார பூஸ்ட் பண்ணாங்க. அ புரொடியூசர் மேனுஃபேக்சரிங் செக்டார்ஸ அவங்க பூஸ்ட் பண்ணல. அந்த டயத்துல அது அந்த பாலிசியாவே அவங்க பண்ணல. பட் பண்ணியிருக்கணும், பண்ணல. ஏன் அப்படின்னாக்க நம்ம நம்மளோட இந்தியா எக்கானமி மிக்ஸட் எக்கானமி. ஏன்னா இங்க ரிசோர்ஸஸும் இருக்கு. கிரெடிட் அவைலபிலிட்டி இருக்கு. ஸ்கில்டு எம்ப்ளாயீஸும் இருக்கிறாங்க. ஆனா, இந்த ரிசோர்ஸ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாம, சர்வீஸ் மாத்திரமே செஞ்சுகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு நெறைய இன்கம் வந்துட்டு இருந்தது. இப்ப ம ம மன்மோகன் சிங் கவர்மெண்ட் காங்கிரஸ் 10 வருஷம் இருக்கும்போது, சர்வீஸ்ல தான் நெறைய ஃபோக்கஸ் பண்ணாங்க. மேனுஃபேக்சரிங்ல பெருசா ஃபோக்கஸ் பண்ணல. அன்னைக்கு ரகுராம் ராஜன் ஆர்பிஐ கவர்னரா இருக்கும்போது, ஒரு கான்ஃபரன்ஸ்ல சொல்றாரு, "இந்தியா சர்வீஸ் எக்கானமிய நெறைய டிபெண்ட் பண்ணியிருக்கு. நீங்க புரொடியூஸ் எக்கானமி, மேனுஃபேக்சரிங் எக்கானமியும் நம்ம பார்க்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாப்ல. அவருடைய டர்னர் முடிஞ்சு திருப்பி அவங்கலாம் அமெரிக்கா பிராட் அப். அமெரிக்காவோட நலனுக்காக மாத்திரமே தான் மிச்ச கண்ட்ரிய பார்ப்பாங்க. அவங்கள ஏன் உள்ள விட்டாங்கன்னு எனக்கு தெரியல. இது என்னுடைய பார்வை. பாலிடிக்ஸ் இல்ல. பட் இந்தியா பேர்ல இருக்கக்கூடிய ஒரு அக்கறையில நம்ம பேசுறோம். அமெரிக்காக்காரங்க எந்த பொருளாதார மேதையும் இங்க வர வேண்டியதில்ல. நரசிம்மராவ் கவர்மெண்ட் டயத்துல தான் சூப்பரா பண்ணாங்க. அமெரிக்கா பொருளாதாரம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். அமெரிக்கா பொருளாதார மேதைன்னு ஒருத்தர கொண்டு பண்ணாங்க. நீங்க எல்லாத்துக்கும் கடன் குடுத்து எல்லாத்தையும் செலவு பண்ண வைங்க. அப்பதான் எல்லாம் சரியா வரும்னா. சரி கடன குடுத்து செலவு பண்ண வச்சுட்டோம். நமக்கு இன்கம் வரலைன்னா அந்த கடன் எப்படி திருப்பி வரும்னா, அந்த கண்ட்ரி பேங்க்ரப்ட் ஆயிருக்கும். இன்னைக்கு பாகிஸ்தான் இருக்கிற மாரியோ, ஸ்ரீலங்கா இருக்கிற மாரியோ, பங்களாதேஷ் இருக்கிற மாரியோ போயிரும். அப்புறம் அவன் குடுத்த கடன எப்படி மீட் அவுட் பண்ணுவான்? லோனும் குடுக்க மாட்டாய்ங்க. அந்த மாரி போயிரும். ஸோ, அப்ப அ அ உடனே நரசிம்மராவும், மன்மோகன் சிங் அப்போ மன்மோகன் சிங் ஃபினான்ஸ் மினிஸ்டர் 2 பேரும் சேர்ந்து, "உங்களுடைய கன்சல்டேஷனுக்கு ரொம்ப நன்றி. எங்க எக்கானமிய நாங்களே பார்த்துக்கிறோம்." அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்ப வரைக்கும் என்ன கன்சல்டேஷனுக்கு உண்டான ஃபீஸோ அத குடுத்து அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. நம்ம இந்தியன் எக்கானமில தான் உள்ள கொண்டு வந்தாங்க. இப்ப மன்மோகன் சிங்கோட பிரைம் மினிஸ்டர் டர்னர்ல வரும்போது, ரகுராம் ராஜன் இப்படி சொல்லிட்டாரா, இவருடைய டர்னர் முடிஞ்சு அமெரிக்கால போயிட்டு ஏதோ ஒரு காலேஜ்ல போய் புரொஃபஸரா ஒர்க் பண்றாரா,
இப்ப வந்து பிஜேபி கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, சர்வீஸ் எக்கானமிய டெவலப் பண்ணுங்க. மேனுஃபேக்சரிங் எக்கானமிய வந்து டெவலப் பண்ணுங்க. சர்வீஸ் எக்கானமி பூஸ்ட் பண்ணிக்கங்க. ஏன்னா இங்க மேனுஃபேக்சரிங் எக்கானமியே இல்லாம இருந்தது. அத மேல ஏத்தி விடுறாங்க. அதனால தான் இன்னைக்கு ஷேர் பிரைஸ் இவ்ளோ தூரம் எல்லா கம்பெனிலயும் அதிரி புதிரியா ஏறிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம், இவங்க இந்த 10 வருஷத்துல மேனுஃபேக்சரிங் எக்கானமிய பூஸ்ட் பண்ணது தான். ஸோ, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, சர்வீஸ் எக்கானமி பூரா இறங்கியிருக்கு. ஏன்னா, அதெல்லாம் ஆல்ரெடி பீக்குக்கு ரீச் ஆயிருச்சு. இப்ப மேனுஃபேக்சரிங் செக்டார் பூரா படுத்து கிடந்துச்சு இந்த ம ம காங்கிரஸ் கவர்மெண்ட்டோட 10 வருஷ டர்னர்ல. இவங்க வந்து மேக் இன் இண்டியா ப்ராஜெக்ட் போட்ட உடனே இப்ப மேனுஃபேக்சரிங் செக்டார் ஃபுல்லா மேல ஏறிட்டு இருக்கா. இப்படித்தான் நம்ம ஓவராலா என்விரான்மென்ட் எல்லாம் அசஸ் பண்ணி எங்கெங்கெல்லாம் போகுதுன்னு நம்ம பார்க்கணும். இப்ப ரகுராம் ராஜன் வந்து என்ன பண்ணாரு, இப்ப இந்த மேக் இன் இண்டியா ப்ராஜெக்ட்ல வந்து அம்புட்டு செக்டாரும் ட்ரிவன் ஆன உடனே, ரகுராம் ராஜன் என்ன பேட்டி குடுக்குறாரு, இப்ப போன வருஷமோ என்னமோ பேட்டி குடுக்குறாரு. இந்தியா வந்து மேனுஃபேக்சரிங் செக்டார் எல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டாம். சர்வீஸ மாத்திரம் கான்சன்ட்ரேட் பண்ணா போதும். எதுக்காக அப்படி சொல்றாரு? மேனுஃபேக்சரிங் செக்டார டிபெண்ட் பண்ணியே இருக்கக்கூடிய ஜெர்மன் மாரியான யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம், அ நீங்க இந்தியா மாரி புரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, அவங்க இங்க எக்ஸ்போர்ட் பண்ண முடியாதே இந்தியாக்கு. அவங்களுக்கு வியாபாரம் போகும். அதனால இவைங்க அட்வைஸ்ங்கிற பேர்ல இத காலி பண்ணுங்கன்னு நம்மள காலி பண்ணி விட்டு போயிருவாய்ங்க. அவைங்களே டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாரி போவாய்ங்க. சரி ஏதோ அமெரிக்காக்காரங்க அரசியல் அது போகட்டும். ஜியோ பாலிட்டிக்ஸ் அதெல்லாம் வேற மாரி. பட் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, அனலைசிங் த கண்ட்ரீஸ் கேப்பபிலிட்டில இதெல்லாம் இருக்கணும். ரிசோர்ஸஸ் இருக்கணும். பாப்புலேஷன் பெர் கேப்பிட்டா இன்கம், கிரெடிட் அவைலபிலிட்டி, பணம் சோர்ஸஸ்லாம் நெறைய இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு சொன்னா, அதுக்கு லோன் வேணும்னா கவர்மெண்ட்ட்ட குடுக்குறதுக்கு பணம் வேணும். இதெல்லாம் இருக்கணும். ஸ்கில்டு எம்ப்ளாயீஸ் இருக்கணும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா, அந்த கண்ட்ரி வந்து கேப்பபிளா இருக்குன கண்ட்ரின்னு தெரியுது. அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த கண்ட்ரியோட கேப்பபிலிட்டிய பார்த்துட்டு என்விரான்மென்ட் அனலைஸ் பண்ணணும். நேச்சுரல் என்விரான்மென்ட்ங்கிறது ரிசோர்ஸஸ் தான். டெமோகிராபிக் என்விரான்மென்ட்ங்கிறது பாப்புலேஷன ஸ்டடி பண்றோம். அதோட பெர் கேப்பிட்டா இன்கம், கல்ச்சர் எல்லாமே அதுல வந்துரும். எக்கானமிய ஸ்டடி பண்ணும்போது பெர் கேப்பிட்டா இன்கம், கிரெடிட் அவைலபிலிட்டி இதெல்லாம் அதுல ஓடியாந்துரும். டெக்னாலஜி என்விரான்மென்ட் எப்படி இருக்கு? பொலிட்டிக்கல் அண்ட் லீகல் என்விரான்மென்ட் எவ்வளோ தூரம் சப்போர்ட்டிவா இருக்கும்? இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணினதுக்கு பிறகு பார்த்தோம்னா, ஒரு நீடு வந்து செட் ஆகும் மக்களுக்கு. அந்த நீடுலருந்து தான் டிமாண்டு, ட்ரெண்ட் செட் ஆகும். இப்படி செட் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னாக்க, இந்த செக்டார் இப்போ அ வளம் பெறப் போகுது. நல்லா குரோத் ஆஸ்பெக்ட்ல இருக்கு. அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணலாம். இப்ப பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, 2030 வரைக்கும் பவர் டிமாண்ட் வந்து எலக்ட்ரிசிட்டி டிமாண்ட் வந்து இவ்வளவு மெகாவாட் இருக்கும் அப்படின்னு ப்ரொஜெக்ஷன் போட்டாங்க. இத போட்டு இதெல்லாம் செக்டாருக்கு பூரா குரோத் இருக்குன்ன உடனே, அ பவர் அப்படின்னு எந்த கம்பெனிக்கு பின்னாடியாவது பேர்ல வந்து பவர்ன்னு வந்தா போதும். எல்லாரும் அந்த கம்பெனியோட ஷேர வாங்கி கிடு 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 கிடுன்னு ஏத்தி விட்டுருப்பாங்க. அதுலயும் ரெனியூவபிள்ங்கிற வார்த்தைய சேர்த்துட்டான்னு வச்சுக்கங்க. அது வந்து கூர போட்டு வச்சிருக்கக்கூடிய கம்பெனியா இருந்தாலும், அந்த கம்பெனியோட ஷேர பூரா ஏத்தி வச்சிருப்பாங்க. ஆனா, இப்படி போகலாமான்னா, அப்படியெல்லாம் நம்ம முடியாது. ஆனா, சில பேருக்கான நோக்கம் வேறையா இருக்கும். யாருக்கு இதுல வந்து ஷார்ட் டெர்மா நான் இன்னைக்கு ரூ. 2 போட்டு, இன்னொரு 3 மாசத்துல எனக்கு ஒரு ரூ. 20 வருதுன்னா, எனக்கு 10 மடங்கு லாபம் கிடைச்சிருச்சுல, அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ரிஸ்க் வந்து ஹையா எடுக்குறாங்கங்கிறது, அவங்க ரிஸ்க்குக்கு எடுக்க அளவுக்கு ப்ராஃபிட்டும் வரும். பட் நம்ம மாரியான என்ன மாரியான இன்வெஸ்டார்ஸ் வந்து லாங் ஸ்டாண்டிங்கா ஒரு நல்ல கம்பெனி, அந்த கம்பெனியோட நடுவுல பிசினஸ் தொஞ்சு போனா கூட, அந்த கம்பெனி நல்ல கம்பெனி, கேப்பபிளான கம்பெனி, அதுல பணத்த போட்டிருக்கிறோம், நிம்மதியா இருக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்ல. இன்னைக்கு இல்லைன்னா, இன்னும் 2 வருஷம் கழிச்சு அது நல்லா வந்துட்டு போயிரும்ப்பா, அப்படின்னு யோசிக்கக்கூடிய கம்பெனிய போட்டு, அதுல வந்து இப்ப இதே மாரி தான். இன்னைக்கு லோவா வாங்கிட்டோமா, இந்த வருஷத்துல ப்ராஃபிட்ட புக் பண்ணோமா, வெளியில வந்துரணும். திருப்பி அடுத்த வருஷம் லோல வாங்கணும். ப்ராஃபிட்ட புக் பண்ணணும். இல்ல இன்னும் ஒரு 4, 5 வருஷம் நல்லா ஏறிக்கிட்டே இருக்கும்னா, கொஞ்ச நாளைக்கு வச்சிருப்போம். எப்ப நான் அது வந்து ஸ்டேபிளைஸ் ஆகுதோ, ரெவென்யூ ஸ்டேபிளைஸ் ஆகுதோ, அப்ப நம்ம குடுத்துட்டு வெளியில வந்துர வேண்டியது. இந்த மாரி நல்ல கம்பெனியிலே லாபம் சம்பாதிக்கணும். நம்ம வந்து ஒண்ணுமில்லாத கம்பெனிலலாம் போட்டு லாபம் சம்பாதிக்கிறேங்கிற பேர்ல ரிஸ்க் எடுக்க வேண்டியதில்ல. இந்த கம்பெனில நம்ம வந்து ரிஸ்க் வந்து மினிமைஸ் ஆகும் நல்ல கம்பெனி. இந்த நல்ல கம்பெனிய நான் எப்படி செலக்ட் பண்றது? அதுக்கு என்ன பாராமீட்டர்? நான் அத எப்படி பார்ப்பேன்? நார்மலா இப்போ வந்து பிகாம், எம்பிஏ, பிபிஏ படிக்கிறவங்களுக்குலாம் இதெல்லாம் ஒரு பாடமா இருக்கும். ஆனா, அவங்களுக்கு பிராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாமினேஷன் ஓரியன்டடா போயிருந்தாங்கன்னா, அதுல பெருசா இதுலேருந்து அந்த அப்ளிகேஷன் நாலேட்ஜ் இருக்காது. இப்ப நம்ம வந்து அத பிரஷ் அப் பண்ணி அப்ளைடு நாலேட்ஜா கொண்டு வரோம்.
அ நான் அப்ளைடு எம்பிஎஸ்ன்னே நீங்க வச்சுக்கலாம். ஸோ, இப்ப இந்த மாதிரியான செக்டார் இன்னைக்கு பூம் ஆகப்போதுன்னு தெரிஞ்சா கூட, அந்த செக்டாருக்கு டிமாண்ட் இருக்கு. ட்ரெண்ட் நல்லா அப் ட்ரெண்டுக்குள்ள மூவ் ஆக போகுதுன்னு தெரிஞ்சா கூட, எல்லா கம்பெனிலயும் போட முடியுமான்னா, எல்லா கம்பெனிலயும் போட முடியாது. அந்த கம்பெனிய வந்து நம்ம வந்து அந்த செக்டார்ல இருக்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு, அதிலிருந்து நல்ல கம்பெனிய தேர்ந்தெடுத்து போடணும். இதுக்கு வந்து மைக்ரோ என்விரான்மென்ட்ன்னு பேரு. அந்த மைக்ரோ என்விரான்மென்ட் கம்பெனியோட செக்டார்ல இருக்கக்கூடிய கம்பெனிஸ நம்ம அனலைஸ் பண்ணணும். சரி, அனலைஸ் பண்ணணும்னு நம்ம சொல்லிட்டோம். எப்படி அனலைஸ் பண்ண போறோம்? அனலைசிங் த கம்பெனிஸ். எப்படி நம்ம அனலைஸ் பண்ண போறோம்? இங்க செக்டார் பிளேயர்ஸ்னா, அந்த பிளேயர்ஸ்ங்கிறது டெக்னிக்கல் டெர்ம். அதாவது உள்ள இருக்கக்கூடிய கம்பெனிஸ தான் பிளேயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எப்படி நம்ம அனலைஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னாக்க, நம்ம வந்து ஏற்கனவே நம்ம வந்து அந்த எக்ஸ்டர்னல் என்விரான்மென்ட்ன்னு வரக்கூடிய அந்த மேக்ரோ என்விரான்மென்ட் அனலைஸ் பண்ணும்போதே, இந்த செக்டாருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு போயிடும். இந்த செக்டாருக்கு டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்கு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேனே, நாளைக்கு வந்து ஆட்டோமொபைல் செக்டாரோடைய சேல்ஸ் வந்து பூஸ்ட் ஆக போகுது அப்படின்னு சொன்னாக்க, எதெல்லாம் வருது பாருங்களேன். பேட்டரி வந்துருது, அதுக்குண்டான இன்ஜின் வந்துருது, இரும்பு தேவைப்படுது. எல்லாத்துக்கும் அடிப்படை ஆதாரமா இரும்பு இருக்கு. அப்ப இரும்போட தேவையும் கூடும். அப்ப ஆட்டோமொபைல் செக்டார் டெவலப் ஆகப்போது. நெறைய பேர் வந்து கம்பெனிஸ்லாம் கட்டப் போறாங்கன்னா, இரும்பு தேவைப்படுது. அப்ப இந்த இரும்போட தேவை கூட வரும்போது, ஸ்டீல் செக்டார்ஸ் எல்லாமே அயர்ன் அண்ட் ஸ்டீல்ஸ் கம்பெனிஸ் எல்லாத்தோட செக்டார்ஸோட குரோத் இருக்கும். அதுல நல்ல கம்பெனி எது, கேப்பபிளான கம்பெனி எதுவோ, அதுல நம்ம போட்டோம்னா பாதுகாப்பான முதலீடா இருக்கும். 1 வருஷத்துக்கோ, 2 வருஷத்துக்கோ, 3 வருஷத்துக்கோ அந்த டிமாண்ட் எவாக்குவேட் ஆகுற வரைக்கும். அது அது உள்ள கன்டின்யூ ஆகும். அப்ப எப்படி நம்ம நல்ல கம்பெனிய நம்ம தேர்ந்தெடுக்கிறது? அப்படின்னு சொன்னாக்க, இதுல நம்ம வந்து ஒவ்வொரு கம்பெனி இண்டிவிஜுவலா நம்ம பார்த்து தான் ஆகணும். இதுல வேற வழியே கிடையாது. இந்த உழைப்ப போட்டோம்னா, நமக்கு வந்து ஒரு பெரும்பகுதியான ஒரு 70% ஆஃப் த ஒரினஸ் போச்சுன்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல ஒரு உழைப்ப போட்டோம்னா 70% ஆஃப் த ஒரினஸ் போச்சு. நமக்கு கிடையாது. பாக்கி 30%ங்கிறது வந்து கரண்ட்டா ட்ரெண்ட்ல ஏறி இறங்கிட்டு இருக்கக்கூடிய ஸ்டாக் வேல்யூ தான். அத பத்தி கவலைப்பட வேண்டியதில்ல. அத நம்ம எப்போ ப்ராஃபிட் புக் பண்ணணும், எப்போ எக்ஸிட் ஆகணுங்கிறத அடுத்த சாப்டர்ல பார்த்துக்கலாம். அப்ப ஒரு 70% ஆஃப் த ரிஸ்க் வந்து இங்க தான் இருக்கு. இத நம்ம 60-70% இங்க தான் இருக்கு. இத நம்ம பாதுகாப்பா நம்ம வந்து அனலைஸ் பண்ணி பக்காவா அனலைஸ் பண்ணிட்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்ல. சரி, என்னடா இது இவ்ளோ பெரிய டெக்னிக்கல் டெர்ம்லாம் இருக்கேன்னா, இதெல்லாம் இது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, இதெல்லாம் தூசுங்கிறது உங்களுக்கு போயிரும். கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம், 3 வருஷம் 6 மாசம் 6 2 செமஸ்டர்ல படிக்கக்கூடியத நம்ம வந்து ஒரே இந்த 1/2 மணி நேரத்து வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஆனா 2 செமஸ்டர்ல அவங்க பிராக்டிஸ் பண்ணுவாங்க. கணக்கெல்லாம் போட்டு, போட்டு பிராக்டிஸ் பண்ணுவாங்க. நம்ம இன்ஃபர்மேஷன தெரிஞ்சுக்க போறோம். நமக்கு தான் எல்லாம் வந்து இந்த வெப்சைட் குடுக்குறாங்களே. இது எப்படி வெப்சைட்ல ரொம்ப சுலபமா நம்ம வந்து ஒரே சைட்ல டக்குனு கம்பெனி நேம் அடிச்சோமா, மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷன் வந்துருச்சா, ரொம்ப யோசிக்காத அளவுக்கு வந்துருச்சா, டிசிஷன் எடுத்தோமா, போனோமான்னு வச்சுக்கலாம். இதே இத நம்ம டவுன்லோட் பண்ற மாரி இருந்துச்சுனாக்க, டவுன்லோட் பண்ணி எக்ஸெல்ல போட்டுட்டு, எக்ஸெல்ல நம்ம வந்து ஆர்டருக்கு உண்டான அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர் சார்ட் போட்டோம்னாக்க, எது மேல வருமோ, எது கீழ வருதோ, அத மாத்திரம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு போயிரலாம். ஸோ, இப்ப அந்த மாதிரி நம்ம வந்து ஈஸியா செஞ்சிரலாம். நீங்க இத பார்த்துட்டு கவலைப்பட வேண்டியதில்ல. அனலைசிங் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மென்ட். அந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மென்ட்ட நம்ம அனலைஸ் பண்ணணும். அத பிளன்ட்டா, ஆ, ஆ, ஆமா. இன்னைக்கு 10,000 கோடி வந்திருக்கு. இந்த வருஷம் 10,000 கோடி வந்திருக்கு. அப்படி மாத்திரம் பார்க்கக்கூடாது. அந்த ஃபிகர வச்சுக்கிட்டு, நம்ம ஒரு டிசிஷன் மேக்கிங்க்கு உண்டான ஒரு மெஷர்மென்ட்டுக்குள்ள கொண்டாரணும். அந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கான மெஷர்மென்ட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் மெஷர்ஸ்ன்னு நான் சொல்றேன். அப்ப ஃபினான்ஷியல் ஸ்டேட்மென்ட்ல இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மென்ட்ல இருக்கிறது வெறும் டேட்டா. வெறும் டேட்டா. அந்த டேட்டாவ ஒரு மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷனா கொண்டு வந்தோம்னா, அப்பத்தான் டிசிஷன் நம்மளால எடுக்க முடியும். அப்ப அந்த டேட்டாவ வேற சில மெத்தடாலஜில வந்து மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷனா கொண்டு வந்தோம்னா, அந்த இடத்துல தான் பெர்ஃபார்மன்ஸ் மெஷர்ன்னு நம்ம சொல்றோம். அப்ப இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மென்ட்ல எதெல்லாம் ரொம்ப பார்க்கணும்னா, நெறைய அதுல இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் நமக்கு தேவ. ஆனா, எல்லா விஷயத்தையும் நம்மளால பார்க்க முடியாது. அவ்ளோ டெப்த்தா உள்ள போய் நம்மளால பார்க்க முடியுமா?
அப்படின்னா பார்க்க முடியாது. அதுக்கு நெறைய காலம் தேவை. நான் 2 வருஷம் எம்பிஏ ஃபினான்ஸே படிச்சவங்க, அ அந்த லெவலுக்கு அந்த கேப்பபிலிட்டிக்குள்ள வர்றவங்க ஈஸியா பண்ணுவாங்க. இத நம்ம வந்து ஸ்னாப்ஷாட்டா நம்ம எல்லாருமே ஃபினான்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ் கிடையாதுங்கிறதுனால, ஒரு ஸ்னாப்ஷாட்டா இத இத பார்த்தா போதும் அப்படின்னு நம்ம வந்து ஒரு பாராமீட்டர செட் பண்ணியிருக்கிறோம். பாராமீட்டர்னா அளவுகோல். எந்தெந்த இடத்த பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி நம்ம எடுக்கிறது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ட எடுக்கிறதுக்கு நம்ம எடுத்துக்கக்கூடிய பாராமீட்டர் ரெவென்யூ, கிராஸ் ப்ராஃபிட், நெட் ப்ராஃபிட், கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மென்ட், பேலன்ஸ் ஷீட், டெப்ட், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, ரிட்டர்ன் ஆன் கேப்பிட்டல் எம்ப்ளாய்டு, இபிஎஸ். இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்லேருந்து இத நம்ம வந்து பார்த்தா போதும். சரி இத பார்த்தா போதுமா? நானும் பார்த்துட்டேனே அப்டின்னா, இதெல்லாம் மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷனா கன்வெர்ட் பண்ணணும். அப்படி பெர்ஃபார்மன்ஸஸ் மெஷர்க்குள்ள வரும்போது லிக்விடிட்டி ரேஷியோ, ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ, லிவரேஜ் ரேஷியோ, ஆக்டிவிட்டி ரேஷியோ ஆர் எஃபிஷியன்சி ரேஷியோ. இப்படி நம்ம வந்து அது ரேஷியோவா கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா, மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷனா வரும். அப்ப இங்க ரேஷியோங்கிறது என்ன? ஒரு தொ ஒரு கான்செப்ட்டோட ஒரு கன்டென்ட்டோட விளைவு இன்னொரு கன்டென்ட்டோட எப்படி பொருந்துதுன்னு பார்க்க போறோம். என்னோட இன்கம் வருது. என்னோட இன்கம்லேருந்து என்னுடைய சேவிங்ஸ நான் எவ்வளோ பெர்சன்டேஜ் நான் சேவ் பண்றேன் அப்படின்னு சொன்னா, அவன் நல்லா பண்றான். அப்ப நான் ரூ. 10,000 வருது. நான் ரூ. 2,000 சேவ் பண்றேன். அப்படின்னா 20% சேவ் பண்றோம். இப்படி நம்ம வந்து ஒரு சேவிங்ஸையும், ரெவென்யூவையும் நம்ம வந்து ஒரு கம்பேரிசன் பண்ணும்போது இதுதான் ரேஷியோ. 20% அப்படிங்கிறது சேவிங்ஸ் ரேஷியோ அப்படின்னு போட்டுக்க வேண்டியதான். அந்த மாதிரி வந்து இந்த மாரியான ஹெட்டிங்ஸ்ல இருக்கக்கூடிய கன்டென்ட்ட வந்து இன்ஃபர்மேஷன வந்து 2, 3 போட்டு கம்பேர் பண்ணி, இது வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த சைடு பெர்ஃபார்மன்ஸ் மெஷர்மென்ட்ஸ்ல வருது. இங்கே தான் டிசிஷன் எடுக்க போறோம். எங்க? இந்த பெர்ஃபார்மன்ஸ் மெஷர்மென்ட்ல தான் டிசிஷன் எடுக்க போறோம். இதெல்லாம் டேட்டா. வெறும் டேட்டாவ மாத்திரமே அக்சஸ் பண்ணக்கூடாது. நம்ம இங்க எடுக்கணும். இதுக்கு ரேஷியோ அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. எம்பிஏ ஃபினான்ஸ் படிக்கிறவங்க, அந்த பிகாம், பிபிஏ படிக்கிறவங்கலாம் கிட்டத்தட்ட 24லேருந்து 30 ரேஷியோ பார்ப்பாங்க. நம்ம அவ்வளோலாம் பார்க்க வேண்டியதில்ல. இந்த 5க்குள்ள ஒரு 3 சப் இருக்கும். அத மாத்திரம் பார்த்தா போதும். ரொம்ப சிம்பிளா பார்க்கலாம். எல்லாராலயும் புரிஞ்சுக்க முடிய அளவுக்கான ஈஸியா பார்க்கலாம். ரொம்ப போட்டு மண்டைய போட்டு உடைச்சுக்க வேண்டியதில்ல. நம்ம வந்து எக்ஸாமினேஷன் எழுத போறதில்ல. அ மார்க் வாங்கணும், பாஸு, ஃபெயிலுல்லாம் நம்ம பார்க்க போறதில்ல. நமக்கு இத அனலைஸ் பண்றதுக்கான கேப்பபிலிட்டி இருக்கா, இல்லையான்னு தான் நம்ம பார்க்க போறோம். அதுதான் நம்ம பார்க்க போறோம். இப்ப இந்த ஒவ்வொன்னு கன்டென்ட்டையும் நம்ம வந்து மீனிங்க புரிஞ்சுக்குவோம். அப்பத்தான் அதோடைய அர்த்தத்த புரிஞ்சுக்கும்போது மாத்திரம் தான் டிசிஷன் எடுக்கிறதுக்கு சரியா இருக்கும். இப்ப ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல இருந்ததுன்னா, ரெவென்யூங்கிறது டோட்டல் இன்கம். சில பேர் ரெவென்யூன்னு சொல்லுவாங்க, சில பேர் சேல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சில பேர் டோட்டல் இன்கம்னு சொல்லுவாங்க. இதுல என்ன அப்படின்னு சொன்னா, இந்த கம்பெனி 1 வருஷமா பிசினஸ் பண்ணியிருக்கிறான். இந்த 1 வருஷம் பிசினஸ் பண்ணதிலிருந்து எனக்கு வந்த வருமானம், தமிழ்ல வருமானம் அப்படின்னு சொல்றோம். இப்ப இதுல நம்ம என்ன பார்க்கணும்னா, மொட்டையா எனக்கு வருமானம் கூடியிருக்கு அப்படின்னு சொன்னா, நம்ம ஏத்துக்க கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னாக்க, அந்த கம்பெனியோட கோர் பிசினஸ்ல இருந்து வருமானம் கூடியிருக்கா? இல்ல அதர் சைடு இன்கம்ல இருந்து வருமானம் கூடியிருக்கான்னு பார்க்கணும். இந்த கோர் பிசினஸ்ல இருந்து கூடக்கூடிய வருமானம் தான் ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதர் இன்கம்ஸ்ல இருந்து வரக்கூடிய வருமானம்ங்கிறது இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இல்லாம போகும். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். புரொடக்ஷன் லிங்க்டு ஸ்கீம்னு கவர்மெண்ட் குடுக்குறாங்க. ஒவ்வொரு தடவையும் ஒரு செக்டாருக்கு குடுத்துக்கிட்டே வராங்க. அதுல அந்த செக்டார்ல இருக்கக்கூடிய கம்பெனிஸ் வந்து அப்ளை பண்ணி அந்த ஸ்கீம்க்கான பெர்மிஷன வாங்கிக்கணும். அப்ரூவல் வாங்கிக்கணும். அப்ப இது வந்து கவர்மெண்ட்ல ரன் ஆயிட்டு இருக்கு. இந்த புரொடக்ஷன் லிங்க்டு ஸ்கீம்ல வரக்கூடிய சப்சிடின்னு எடுத்துக்கங்களேன். அது பெர்மனன்ட்டா இருக்குமா? அப்டின்னா பெர்மனன்ட்டா இருக்காது. 1 வருஷம், 2 வருஷம் அ இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஸ்கீம தூக்கிட்டாங்கன்னா வராது. அப்ப இங்க என்ன ஆகுது? இந்த கம்பெனியோட சஸ்டெய்னபிலிட்டி எதுல இருக்குன்னா, கோர் பிசினஸ்ல தான் இருக்கு. இப்ப கோர் பிசினஸ்ங்கிறது என்ன? அந்த கம்பெனி என்ன தொழில் பண்றதுக்காக ஒரு மு மு உற்பத்தி பண்றதுக்காக எடுத்திருக்கிறாங்களோ, அந்த உற்பத்தியில தான் பெரும்பகுதியான இன்கம் இருக்கணுமே தவிர்த்து, அ பெ அத வுட்டுட்டு அதர் இன்கம்லாம் போனோம்னாக்கா, அந்த கம்பெனி வந்து பிசினஸ கோட்ட விட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தெரியும். நீங்க நம்மளுடைய வீடியோலலாம் பார்த்தோம்னாக்க, ரெவென்யூ மிக்ஸ நம்ம பார்க்கும்போது கோர் பிசினஸ், அதர் இன்கம்ம நம்ம பார்ப்போம். அதர் இன்கம் டாமினன்ட் ஆன கம்பெனிஸ
பெரும்பகுதியா நம்ம யோசிக்கிறது இல்ல அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ, இப்ப கம்பெனியோட ரெவென்யூ கூடிருச்சான்னு மாத்திரம் மொட்டையா பார்க்காம, கோர் பிசினஸ்ல இருக்கக்கூடிய ரெவென்யூ எவ்வளவு ஆயிருக்கு? அதர் இன்கம்ல ரெவென்யூ எவ்வளவு ஆயிருக்குன்னு நம்ம பார்க்கணும். இதுக்கு அடுத்தாப்புல கிராஸ் ப்ராஃபிட். இந்த கிராஸ் ப்ராஃபிட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னாக்க, காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு. அதாவது உற்பத்தி பண்றதுக்கான செலவு. இங்க கிராஸ் ப்ராஃபிட் இருக்கு. உற்பத்தி பண்றதுக்கான செலவு எவ்வளவோ, அத மாத்திரமே அந்த அ வந்த வருமானத்திலேருந்து ஆப்பரேட்டிங் ரெவென்யூன்னு சொல்லுவோம். ஆப்பரேட்டிங் ரெவென்யூங்கிறது உற்பத்தி பண்ணினதுலேருந்து அதர் இன்கம்ம கழிக்கிறது. ஆப்பரேட்டிங் ரெவென்யூ. அந்த ரெவென்யூல வந்து இந்த உற்பத்தி பண்றதுக்கான செலவுகள நம்ம கழிச்சிட்டோம்னு வச்சுக்கங்களேன், டோட்டல் ரெவென்யூ மைனஸ் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு. ரெவென்யூ மைனஸ் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு தான் கரெக்ட். அப்ப அந்த ரெவென்யூலேருந்து கழிச்சிட்டோம்னாக்க, இந்த கம்பெனி வந்து ப்ராடக்ட்ட ப்ரொடியூஸ் பண்றதிலிருந்து நல்ல லாபம் எடுத்திருக்கிறான்டா, அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அதர் இன்கம்லாம் சேர்த்து வச்சுட்டு எனக்கு லாபம் கூட அப்படின்னு சொல்றத நம்மளால ஏத்துக்க முடியாது. ஃபண்டமெண்டலா அந்த கம்பெனி ஸ்ட்ராங்கா ஆகல. இன்னைக்கு என்னமோ ஒரு பாசிட்டிவ் பேலன்ஸ் ஷீட் காட்டியிருக்கலாம். பாசிட்டிவ் ரெவென்யூ ஸ்டேட்மெண்ட் காட்டியிருக்கலாம். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் காட்டியிருக்கலாம். பட் ஃபண்டமெண்டலா அந்த கம்பெனி ஸ்ட்ராங்கா இருக்குமான்னா, இருக்காது. அந்த மாதிரியான கம்பெனிஸ்லலாம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ட போட்டுட்டு, அதர் இன்கம்னால வரக்கூடிய வருமானம், லாபத்த மாத்திரமே வச்சிருக்கு. அது பூரா காலியாயிருச்சுன்னு வச்சுக்கங்களேன், அந்த கம்பெனி படுத்துரும். திருப்பி இது எந்திரிக்கிறதுங்கிறது செட் ஆயிருக்கும். அதுக்குள்ளேயும் காம்படிட்டர்ஸ் எங்கேயோ போயிருப்பான். அப்ப நமக்கு வந்திருக்கக்கூடிய வருமானத்திலிருந்து உற்பத்தி பண்றதுக்கான உற்பத்தி செலவ மாத்திரம் கழிச்சோம்னா, அது கிராஸ் ப்ராஃபிட். அப்படின்னா என்ன ஆகுறது, இங்க செலவ வந்து 2ஆ பிரிச்சிருக்கிறோம். உற்பத்திக்கு உண்டான செலவு, அதுக்கப்புறம் அட்மின் எக்ஸ்பென்சஸ், அதர் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லிட்டு 2ஆ பிரிச்சுடுறோம். அப்ப உற்பத்தி செலவு கம்மியா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க, எஃபிஷியன்ட்டா வேலை செய்றாங்க. ஆப்பரேட்டிங் எஃபிஷியன்சி இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரியுறது. ஆப்பரேட்டிங் எஃபிஷியன்சி நல்லா இருக்கு அப்படின்னா, நம்ம அந்த கம்பெனி ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே போகுது அப்படின்னு அர்த்தமாகுது. ஆப்பரேஷன் எஃபிஷியன்சி டவுன் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த கம்பெனி வந்து ஃபண்டமெண்டலா வீக் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து இந்த உற்பத்தி செலவுகள போக மிச்ச எக்ஸ்பென்சஸ் இருக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம்னாக்க, அ பில்டிங்க்கு ரென்ட் குடுக்கணும். அது உற்பத்தி செலவோட சேராது. நீங்க எக்ஸ்க்ளூசிவா உற்பத்திக்கான ரா மெட்டீரியல் காஸ்ட்டு, லேபர், பவர் டைரக்டட் டூ த புரொடக்ஷன் ஆஃப் த ப்ராடக்ட். ப்ராடக்ட்ட ப்ரொடியூஸ் பண்றதுக்கான பவர் மாத்திரம். அப்படி பார்த்தோம்னா தான் உற்பத்தி செலவு. அதுக்கு உண்டான மெயின்டனன்ஸ் இதெல்லாம் அதுக்குள்ள ஓடியாந்துரும். ஸோ, அப்ப அத கழிச்சு உட்டுட்டு, அதர் எக்ஸ்பென்சஸ்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? நம்ம பில்டிங் ரென்ட் இருக்கு. நம்ம கடன் வாங்கினதுக்கு லோன் குடுக்கணும், இன்ட்ரெஸ்ட் குடுக்கணும், இஎம்ஐ குடுக்கணும். அ ம ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ்க்குலாம் சேலரி குடுக்கணும். அங்கே வர்றவங்க வேஜஸ்ன்னு வரும். அங்க இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ் உற்பத்தி நேரடியா மிஷின்ல உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ்க்கு வந்து வேஜஸ்ன்னு சொல்லுவோம். அட்மின்ல உட்காந்துட்டு அக்கவுண்ட்ஸ் பார்க்குறவங்க, மேனேஜர் பார்க்குறவங்க, பியூன், டிரைவர் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் வந்து சேலரின்னு சொல்லுவோம். வேஜுக்கும் சேலரிக்கும் இதான் டிஃபரன்ஸ். உற்பத்தியோட அசோசியேட் ஆயி இன்கம் அவங்களுக்கு சம்பளம் குடுக்குறோம்னா, அதுக்கு பேரு வேஜ். அதர் உற்பத்தி சாராம மிச்ச ஆக்டிவிட்டி அட்மின் ஆக்டிவிட்டீஸ்லேருந்து ஒருத்தருக்கு சம்பளம் குடுக்குறோம் அப்படின்னு சொன்னா, அதுக்கு பேர் சேலரி. ஸோ, இப்ப இந்த சைடு வந்து உற்பத்தி சாராம அதர் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் இருக்கும். அது வந்து கழிச்சது போக நமக்கு நெட்டா வரக்கூடிய, மிச்சம் நிக்கக்கூடிய வருமானம் தான் நெட் ப்ராஃபிட்ன்னு சொல்லுவோம். அப்ப இத வந்து பிசினஸ் எஃபிஷியன்சி. இப்ப நீங்க 2ஆ பிரிச்சதுக்கு பிறகு, சப்போஸ் ஒரு கம்பெனி சரியா பெர்ஃபார்ம் பண்ணலேன்னா, எங்க பெர்ஃபார்ம் பண்ணலேன்னு பாருங்க. ஆப்பரேட்டிங் பெர்ஃபார்மன்ஸஸ் சரியில்லையா? அப்படின்னு சொன்னா அந்த கம்பெனி சூஸே பண்ணக்கூடாது. ஏன்னா ஃபண்டமெண்டலாவே ஸ்ட்ராங் ஆகல. அது சூப்பரா இருக்குங்க. அட்மின் எக்ஸ்பென்சஸ் தான் கொஞ்சம் கூட. ஏன்னா, இன்னைக்கு அட்வர்டைஸ்மென்ட் குடுத்தா தான் சரியா இருக்கும். இவன் பிரைம் டைம்ல 10 செகண்டுக்கு ரூ. 50,000 வாங்குறான்னு வச்சுக்கங்க. அந்த அட்வர்டைஸ்மென்ட் புரொடக்ஷன் காஸ்ட் ஒரு 15லேருந்து 20 கோடி ஆகுது. அவன் வந்து ஒரு 10 செகண்டுக்கு ரூ. 50,000 பிரைம் டைம்ல குடுத்து பண்ணணும்னாக்க, எவ்வளவு இருக்கு? இது இன்னைக்கு தேவைக்கு பண்ண வேண்டியதா இருக்கும். இதோடைய பலன் 1 வருஷம் கழிச்சு தான் தெரியும் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கான செலவு கூட இருக்கும். அப்ப இந்த செலவு வந்து டெம்பரரி செலவா?
இல்ல பெர்மனன்ட்டாவே அந்த கம்பெனி வீக்கா போய்க்கிட்டு இருக்கிறாங்களா? அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சோம்னா, இப்போதைக்கு இதில பார்த்துக்கலாம்ப்பா, அப்போதைக்கு பார்த்துக்கலாம்ப்பா. கம்பெனி நல்ல கம்பெனி தான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அடுத்த இயர்ல நம்ம போட்டுக்கலாம். அப்படின்னு நம்ம இங்க டிசிஷன் எடுக்கிறோம். ஸோ, இப்ப இந்த இந்த இடத்துல நெட் ப்ராஃபிட்ல எது எதெல்லாம் கழிக்கிறோம்? ஆல் அட்மின் எக்ஸ்பென்சஸ், இன்ட்ரெஸ்ட், டிப்ரிசியேஷன், புரமோஷன் எக்ஸ்பென்சஸ், டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் கழிச்சுருவோம். இதில டிப்ரிசியேஷன் நீங்க பார்த்தீங்கன்னா, ஏன் டிப்ரிசியேஷன்னா, கம்பெனி வந்து மிஷினோ, லேண்டோ, பில்டிங்கோ வாங்கிர்றாங்க. அது வந்து லைஃப் டைம் 15 வருஷம், 20 வருஷம்னு இருக்கும். அப்ப 21வது வருஷம் அவன் இந்த மிஷினரிய ரீப்ளேஸ் பண்ணியாகணும். அப்ப ரீப்ளேஸ் பண்ணும்போது, இன்னைக்கு ஒரு ரூ. 4,000,00,00,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறான்னா, 21வது வருஷம் கழிச்சு ரூ. 4,000,00,00,000 புதுசா கடன் வாங்கக்கூடாது. அந்த ரூ. 4,000,00,00,000 அப்பைக்கப்ப நம்ம மாசா மாசம் 20 வருஷத்துக்கு நம்ம வந்து 5, 5 கோடியாவோ, 50, 50 கோடியாவோ ஒதுக்கி, ஒதுக்கி, ஒதுக்கி நம்ம 20 வருஷத்துல அந்த போட்ட காச எடுத்து, அத கேஷா தனியா வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, அந்த கம்பெனி வந்து 21வது வருஷம் மாடர்னைசேஷன்னு போகும்போது, பெருசா கடன் வாங்க வேண்டி இருக்காது. இந்த டிஃபரன்ஸ மாத்திரம் அன்னைக்கு இருக்கக்கூடிய பிரைஸுக்கும், நம்ம ஒதுக்கி வச்சிருக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கும் மாத்திரம் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸுக்கு மாத்திரம் கடன் வாங்கினா போதும். அத மாத்திரம் ஃபண்ட மேனேஜ் பண்ணாங்கன்னா போதுமானது. அப்ப அந்த டிப்ரிசியேஷன் வரும். அப்ப இந்த டிப்ரிசியேஷன் இங்க கழிச்சிடுறோம். இதோட கேஷ் இங்கேயே ரொட்டேட் ஆயிட்டுருக்கும். இந்த டிப்ரிசியேஷன்லேருந்து வந்திருக்கக்கூடிய கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ல காட்டியிருந்தாங்கன்னா, அந்த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ட ஒத்துக்கக்கூடாது. யாரும் செய்ய மாட்டாய்ங்க. எல்லாருக்கும் அது தெரியும். ரூல்ஸ் பிரகாரம் காட்ட முடியாது. அ ரூல்ஸ் பிரகாரம் கேஷ காட்டினா கூட அத கழிக்கணும். அத கழிச்சிட்டு தான் நெட் கேஷ்ன்னு போடுற இடத்துல அத கழிச்சிருவாங்க. அத கழிச்சிட்டு தான் காட்டணும்னு வச்சுக்கங்களேன். அப்ப இந்த டிப்ரிசியேஷனுக்கு உண்டானது நம்ம கழிச்சிட்டோம். ஆனா, அந்த பணம் நம்மகிட்ட தான் சுத்திக்கிட்டு இருக்கும். அந்த பணத்த செலவு பண்ணக்கூடாது. சேவிங்ஸ்ல போட்டு வைக்கணும். அத ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்ல கூட போடக்கூடாது. அது தனியா கூட போட்டுக்கலாம். அந்த மாரி நம்ம பார்க்குறோம். இதிலிருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு வரக்கூடியது தான் நெட் ப்ராஃபிட். இதில டாக்ஸஸ்லாம் சேரும். டாக்ஸஸ்லாம் கழிச்சிடணும். ஆனா டாக்ஸ் வந்து நம்ம கலெக்ட் பண்ணிடுறோம். அந்த கலெக்ட் பண்ண பைசாவ தான் நம்ம கட்டுறோம். அதனால டாக்ஸஸ் இருக்கும். இதுக்கு அடுத்தது கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். இப்ப நெட் ப்ராஃபிட் வந்துருச்சு. இந்த நெட் ப்ராஃபிட் வந்தது எப்படி நமக்கு பணம் வந்தது? ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட்லேருந்து வந்தது. வெரி குட். சூப்பர். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபர்தரா அந்த கம்பெனியோட இன்வெஸ்ட்மென்ட் ஆக்டிவிட்டி பண்ணினோம். எதுக்கு? எக்ஸ்பான்ஷன், தொழில் எக்ஸ்பான்ஷன். ஏன்னா இன்னைக்கு எக்ஸ்பாண்ட் பண்ணா தான் நாளைக்கு உற்பத்தி கூடி திருப்பி ரெவென்யூ கூடும். ஏன்னா நம்ம வந்து ரெவென்யூ கூடிக்கிட்டே இருக்கக்கூடிய கம்பெனிலயும், லாபம் கூடிக்கிட்டே இருக்கக்கூடிய கம்பெனிலயும் மாத்திரம் தான் இன்வெஸ்ட் பண்றோம்னா, இது வந்து ரெவென்யூ கூடுறதுக்கு எக்ஸ்பான்ஷனே நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னான்னா, ஒரு ஸ்டேஜ்ல 80% 90% எஃபிஷியன்சி மிஷின் எடுத்தாச்சுன்னா, அதுக்கு மேல இன்கிரீஸ் ஆகாது. அப்ப புது மிஷின் இன்னும் 2 மிஷின போட்டா மாத்திரம் தான் உற்பத்தி கூடும். அப்ப இன்வெஸ்ட்மென்ட் ஆக்டிவிட்டி ரிலேட்டட் டூ எக்ஸ்பான்ஷன் யூனிட் போட்டாங்கன்னா, அந்த முதலீடு சரி. அதுக்கு அடுத்து ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி. இதில வந்து மெயினா நம்ம வந்து முக்கியமா நம்ம பார்க்கக்கூடியது, வாங்கின கடனுக்கு இன்ட்ரெஸ்ட் குடுக்குறாங்க. அந்த கடன ரீபே பண்ணிக்கிட்டே வராங்க. அதுக்கப்புறம் டிவிடெண்ட் குடுக்குறாங்க. நெட் கேஷா பேலன்ஸ் இவ்வளவு இருக்கு. அப்படின்னு நம்ம அதையும் பார்க்கணும். அங்கே பூரா இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டிய விட்டுட்டு, கடனையும் இஎம்ஐயும் குடுத்துக்கிட்டே வந்தாங்கன்னா, இது இன்னும் ஒரு 3 வருஷத்தில எஃபிஷியன்சியே இருக்காது. புரொடக்ஷனே இருக்காது. அப்போ 3 வருஷம் கழிச்சுன்னாக்க, முதலீட்டாளர்கள் முன்னாடியே 2 வருஷத்துக்கு முன்னாடியே முழிச்சுக்கிட்டு அதுலேருந்து வித்ட்ரா பண்ணிருவான். இன்வெஸ்டிங்கே பண்றதில்லன்னு சொல்லிட்டு. இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய ஒரு கன்டென்ட் பேலன்ஸ் ஷீட். இந்த பேலன்ஸ் ஷீட்ல தான் கிளியரா இதெல்லாம் எக்ஸ்பென்சஸ் இதுலலாம் ப்ராஃபிட் இருக்கும். நெட் அப்புறம் ப்ராஃபிட் இருக்கும், லாஸ் இருக்கும் அதெல்லாம் வந்துரும். ஆனா இந்த பேலன்ஸ் ஷீட்ல தான் கம்பெனியோட மொத்த சொத்து டீட்டெயிலும் இருக்கும். மொத்தமா சொத்து எவ்வளவு இருக்கு? எனக்கு மொத்தமா கடன் எவ்வளவு இருக்கு? அப்படிங்கிற டீட்டெயில் இருக்கும். இதுல முக்கியமா ஷேர் கேப்பிட்டல்ங்கிறது லையபிலிட்டி. லையபிலிட்டினா கடன். என்னைக்கு இருந்தாலும் அந்த கம்பெனி வந்து கேப்பிட்டல வந்து கம்பெனி டிசால்வ் ஆகுற அன்னைக்கு கேப்பிட்டல அவங்கள்ட்ட குடுக்கணும். அது குடுக்கறதுக்கு ஒருத்தர் இருந்தா, சொத்து இருந்தா மாத்திரம் தான் அது குடுக்க முடியும். அதனால இது 2த்தையும் டேலி பண்ணுவாங்க. இந்த 2த்தையும் டேலி பண்ணி கரெக்ட்டா வச்சிருப்பாங்க. இப்ப டோட்டலா அசெட் எவ்வளோ இருக்கு? டோட்டலா லையபிலிட்டி எவ்வளோ இருக்கு? லையபிலிட்டிய காட்டிலும் அசெட் கூட இருக்கணும். கேஷா நம்ம எவ்வளோ செட்டில் பண்ணணும்? ஷார்ட் டெர்ம் லையபிலிட்டி எவ்வளோ இருக்கு? அந்த ஷார்ட் டெர்ம் லையபிலிட்டி மீட் அவுட் பண்றதுக்கு ஷார்ட் டெர்ம் அசெட்ஸ் எவ்வளோ இருக்கு? ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் எவ்வளோ இருக்கு? எல்லாத்தையும் போட்டு பார்த்துட்டு, கடைசில இந்த கம்பெனி வொர்த் அப்படின்னு எடுக்கணும். சரி இதோட மாத்திரமானாக்க, இந்த கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸஸ் அனலைஸ் பண்ணும்போது, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, ரிட்டர்ன் ஆன் கேப்பிட்டல் எம்ப்ளாய்டு எவ்வளோ வந்திருக்குங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அப்படி பார்த்துட்டு,
இதெல்லாம் பாசிட்டிவா இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த கம்பெனிய இன்வெஸ்ட்மென்ட்டுக்கு கன்சிடர் பண்ணலாம். இதுவரைக்கும் கன்சிடர் பண்ணலாம். சரி, இந்த கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸஸ் இதெல்லாம் நல்லா இருக்குன்னா, எப்படி சார் நல்லா இருக்கு? எத பேஸ் பண்ணி நல்லா இருக்குன்னு சொல்றோம்? ஆமா, போன தடவ ரூ. 1000 கோடி ரெவென்யூ எடுத்தா, இந்த தடவ ரூ. 1100 கோடி ரெவென்யூ எடுத்திருக்கிறான். அப்புட்ன்னா மேல தான வந்திருக்கு. மேல வந்திருக்கு. அப்படின்னு சொன்னா மாத்திரம் போதுமா? ப்ராஃபிட்டு, எக்ஸ்பென்ஸ் நல்லா வந்திருக்கு. இதெல்லாம் நெக்ஸஸ் நம்ம உள்ளுக்குள்ள இவ்வளவுத்தையும் நம்ம தேடி தேடி போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு காம்ப்ளக்ஸ் சிச்சுவேஷன். அதிலேருந்து இந்த டேட்டாவெல்லாம் ஒரு மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷன் டிசிஷன் மேக்கிங்க்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா, ஒண்ணுக்கொண்ணு கம்பேர் பண்ணணும். நம்ம ரெவென்யூ வந்து கூடியிருக்குன்னு சொன்னா போதுமா? போன வருஷத்த காட்டிலும் இந்த வருஷம் கூடியிருக்கு. போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கு எவ்வளோ கூடியிருக்கு? அந்த கூடுதல் போதுமா? இப்படிலாம் நம்ம கம்பேர் பண்ணும்போது தான் டிசிஷன் எடுக்க முடியும். அப்படி ஒரு கம்பேரிசன கொண்டு வரும்போது தான் பெர்ஃபார்மன்ஸஸ் மெஷர்ல கொண்டு வரோம். அதுக்கு நம்ம வந்து ஏற்கனவே நம்ம சொன்ன மாரி இந்த இடத்துல லிக்விடிட்டி ரேஷியோ, ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ, லிவரேஜ் ரேஷியோ, ஆக்டிவிட்டி ரேஷியோ போட்டு அந்த கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸஸ், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இதெல்லாம் ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த கம்பெனிய இன்வெஸ்ட்மென்ட்டுக்கு செலக்ட் பண்ணலாம். ஆனா, எப்ப வாங்கணுங்கிறத அடுத்த லேர்னிங் டிஸ்கஷன்ஸ்ல நம்ம பார்ப்போம். சரி, என்ன லிக்விடிட்டி ரேஷியோ அப்படின்னு சொன்னாக்க, கேஷ் சஃபிஷியன்சி ஆஃப் த என்டர்பிரைசஸ் டூ பே ஆஃப் இட்ஸ் ஷார்ட் டெர்ம் லயபிலிட்டி. இந்த குறுகிய கால கடன் பேமெண்ட் செட்டில் பண்ண வேண்டியதுக்கு, இதுக்கு வந்து சஃபிஷியன்ட்டான இன்கம் இருக்கா? இப்ப இது இல்ல அப்படின்னு சொன்னா என்ன? இத செட்டில் பண்றதுக்கு ஒரு கடன் வாங்குவாங்க. அதுக்கு ஒரு வட்டி வரும். திருப்பி அத செட்டில் பண்ணணும். அதுக்கு ஒரு இஎம்ஐன்னு பெருகிக்கிட்டே தான் போகும். அப்பைக்கப்ப குடுத்து முடிச்சிரணும். அந்தந்த வருஷத்துக்குள்ள எல்லாத்தையும் நம்ம செட்டில் பண்ணிரணும். டெப்ட் வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாலே, அந்த கம்பெனி சரியா பெர்ஃபார்ம் பண்ணலைன்னு அர்த்தம். அப்ப இங்க என்ன டிசிஷன்? ஹை டிக்லி லிக்விடிட்டி ரேஷியோ வந்து ஹையா இருந்துச்சுன்னா, அந்த கம்பெனி ஷார்ட் டெர்ம் லோன்ஸ் எல்லாம் செட்டில் பண்றதுக்கு, ஷார்ட் டெர்ம் லயபிலிட்டீஸ மீட் அவுட் பண்றதுக்கான கமாண்டிங் பவர் இருக்கு. நார்மலா வந்து என்ன செய்யணும்னா, லிக்விடிட்டி ரேஷியோ வந்து 2 ஆர் மோர் இருந்ததுன்னா நல்லது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். சரி, இந்த லிக்விடிட்டி ரேஷியோ எத்தனனாக்க, அதுக்கு கீழ வந்து இந்த லிக்விடிட்டி ரேஷியோ எத பேஸ் பண்ணி கால்குலேட் பண்றாங்கன்னா, கரண்ட் ரேஷியோ, குயிக் ரேஷியோ, கேஷ் ரேஷியோ. கரண்ட் ரேஷியோங்கிறது என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, கரண்ட் அசெட் டூ டிவைடட் பை கரண்ட் லயபிலிட்டி. நம்மளோட பழைய வீடியோலலாம் பார்க்கும்போது கரண்ட் அசெட் டூ கரண்ட் லயபிலிட்டி, லாங் டெர்ம் அசெட் டூ லாங் டெர்ம் லயபிலிட்டின்னு தனித்தனியா டீல் பண்ணியிருப்போம். இதில கரண்ட் அசெட் மேக்ஸிமம் நல்லா இருக்கும். அதனால லாங் டெர்ம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வருவோம். இப்ப குயிக் ரேஷியோங்கிறது கரண்ட் அசெட்டோட இந்த கரண்ட் அசெட்ல இருந்து இன்வென்டரி அண்ட் ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ வந்து கழிச்சுருவோம். இந்த ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ்னா சில விஷயங்களுக்கு முன்கூட்டியே நம்ம வந்து பே பண்ணி வச்சிருப்போம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு, ஒரு டாக்ஸுங்கிறது வந்து ஆனுவல் ஸ்டேட்மெண்ட் முடிச்சுட்டு தான் நம்ம கட்டணும். ஆனா, சில கேட்டகரிக்கு வரும். அது அந்த அந்த இந்த கேட்டகரிக்கு மேல அப்படின்னு சொல்லக்கூடிய இதுக்கு வரும்போது பார்த்தோம்னாக்க, ப்ரீபெய்ட் டாக்ஸா நீங்க ஒரு இதில கட்டிறணும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அத அதெல்லாம் கழிச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிறத மாத்திரம் நம்ம வந்து கரண்ட் லயபிலிட்டியோட செக் பண்ணும்போது குயிக் ரேஷியோ அதுதானே ஃபர்தரா பாக்கி இருக்கக்கூடிய கடன் அதுதானே. அது அது குயிக் ரேஷியோன்னு சொல்லுது. அதுக்கப்புறம் கேஷ் ரேஷியோன்னு சொல்லுவோம். வெறும் எக்ஸ்க்ளூசிவா கேஷ் அந்த கம்பெனிட்ட எவ்வளவு இருக்கு? பிளஸ் மார்க்கெட்டபிள் செக்யூரிட்டி. மார்க்கெட்டபிள் செக்யூரிட்டினாக்க எஃப்டி வச்சிருப்பாங்க. எஃப்டிய வந்து இன்னைக்கு நீங்க பேங்க்ல சரண்டர் பண்ண உடனே அடுத்த அ ம ப 10 நிமிஷத்துல அது நமக்கு கேஷா கன்வெர்ட் ஆயிரும். அப்ப கேஷ் பிளஸ் மார்க்கெட்டபிள் செக்யூரிட்டி. இம்மீடியட்டா சேஞ்ச் பண்ணக்கூடிய செக்யூரிட்டி. நம்ம வந்து இருக்கு. அத கரண்ட் லைபிலிட்டிலோட கம்பேர் பண்ணும்போது கேஷ் ரேஷியோன்னு சொல்றோம். இந்த 3 ரேஷியோவோட பெர்ஃபார்மன்ஸஸும் சேர்த்து தான் லிக்விடிட்டி ரேஷியோன்னு சொல்லுவாங்க. இதில ஏதாவது 1, 2 எடுத்துக்கிறாங்களா? இல்ல 3த்தையுமே எடுத்து இது 3த்துக்கும் ஆவரேஜ் போடுறாங்களா? வெயிட்டேஜ் போடுறாங்களாங்கிறது அப்புறம். ஆனா லிக்விடிட்டி ரேஷியோ நமக்கு 2த்துக்கும் மேல இருந்துக்கணும். அப்படி இருந்தா அது நல்லாருக்கும். அதுக்கு அடுத்தது ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ. அந்த கம்பெனி ப்ராஃபிட் எடுக்குதுன்னு சொன்னா மாத்திரம் போதுமான்னா, அது பத்தாது. அத இன்னொன்னோட கம்பேர் பண்ணும்போது தான், அதோட உண்மையான ப்ராஃபிட்டபிலிட்டி அப்படிங்கிறது எபிலிட்டி அப்படின்னு சொன்னால்
நமக்கு இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் எபிலிட்டி செஞ்சு முடிக்க முடியாது, திறமை அப்படின்னு நம்ம எடுக்கிறோம். அப்போ ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்கான்னு பார்க்கணும். இதுக்கு கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின். மார்ஜின்னா என்ன? உன்னோட கம்பேர் பண்ணும்போது எனக்கு எவ்வளவு கூடியிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அப்ப ரெவென்யூ மைனஸ் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட பார்த்துட்டோம்னா, கிராஸ் ப்ராஃபிட்டோட மார்ஜின் கிடைக்கிறது. அதே மாரி ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட்டோடைய மார்ஜின். கிராஸ் ப்ராஃபிட் மைனஸ் ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். அத நம்ம கழிச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா, ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் நெட் ப்ராஃபிட் மார்ஜின். நெட் ப்ராஃபிட் மார்ஜின்ங்கிறது கிராஸ் ப்ராஃபிட் மைனஸ் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டாக்ஸஸ் மைனஸ் அட்மின் எக்ஸ்பென்சஸ். எல்லாத்தையும் கழிச்சிட்டோம்னா, அது நெட் ப்ராஃபிட் மார்ஜின். இந்த நெட் ப்ராஃபிட் மார்ஜின கழிச்சு வந்து நெட் ப்ராஃபிட்ல இருந்து ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ டிவைட் பண்ணோம்னா, அது இபிஎஸ். அப்ப இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். எல்லா எக்ஸ்பென்சஸையும் ஒண்ணு கூட இல்லப்பா இந்த வருஷத்துக்கு ஒண்ணு கூட பேலன்ஸ் இல்ல. நெட்டா கேஷ் இருக்கு. அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு, அத ஷேர் ஹோல்டர்ஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டிங் அ வந்து எவ்வளவு இருக்கு? அதெல்லாம் டிவைட் பண்ணினோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, ரூ. 10 வருது, ரூ. 20 வருது. அதுதான் ஏர்னிங் பெர் ஷேர். இந்த வருஷத்துக்கான ஏர்னிங் பெர் ஷேர் அப்படின்னு வரும். இது எப்படி வந்து ட்ரேடிங்ல அப்ளை ஆகுதுங்கிறத நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் வரும்போது நம்ம பார்ப்போம். ஏன் ஒரு சில ஷேர் வந்து இந்த ஸ்டேஜுக்கு மேல கூட மாட்டேங்குது அப்படிங்கிற அனாலிசிஸ்லாம் இந்த இபிஎஸ்ல இருக்கக்கூடிய ரகசியங்கள். அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த செக்மெண்ட்ல நம்ம பார்த்துக்கிட்டே வருவோம். ஸோ இது ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ தெரிஞ்சு போச்சு. இதுக்கு அடுத்தது லிவரேஜ் ரேஷியோ. இந்த லிவரேஜ் அப்படின்னு சொன்னாலே ஸ்டேபிலிட்டி பிளஸ் எக்ஸ்பான்ஷன். லிவரேஜ்னாலே நமக்கு வந்து ஸ்டேபிலிட்டி பிளஸ் எக்ஸ்பான்ஷனுக்கான கெப்பாசிட்டி இருக்கான்னு பார்க்கணும். இதுதான் லிவரேஜ்னாலே அடிஷ்னல் ஸ்டேபிலிட்டி பிளஸ் எக்ஸ்பான்ஷன். அப்ப இங்க என்ன பண்ணியிருக்கணும்? எத மெஷர் பண்றாங்க அப்படின்னு சொன்னாக்க, நம்ம வந்து பாரோவ்டு மனி ஒண்ணு கடனாவோ, இல்ல கேப்பிட்டல் ஃபண்ட் ரைசிங் மூலமாவோ வந்தத எஃபெக்டிவா யுட்டிலைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்படின்னா தானே வரும் ப்ராஃபிட். ரூ. 100 போட்டா 90% நமக்கு இன்கம் வரும்னா, ரூ. 100 போட்டா ரூ. 90 கிடைக்கும். நான் ரூ. 100 வாங்கிட்டு ரூ. 50 தான் போடுவேன்னா, ரூ. 40 தான் கிடைக்கும். அப்ப இவன் ரூ. 100க்கு இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருப்பான். இந்த மாரியான இதில வந்து இவங்க எவ்வளோ தூரம் எஃபெக்டிவா யுட்டிலைஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னாக்க, டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ, டெப்ட் டூ அசெட் ரேஷியோ, டெப்ட் ரேஷியோ, இன்ட்ரெஸ்ட் கவர் ரேஷியோ. இது 4த்தையும் நம்ம பார்க்கணும். ஸோ, இப்ப டெப்ட் டூ ஈக்விட்டி ரேஷியோனாக்க, கடன் மொத்தமா இவ்வளவு இருக்கு. ஷேர் வந்து இவ்வளவு ஷேர் இருக்கு. அப்போ ஒரு ஷேர் பேர்ல எவ்வளவு கடன் இருக்கு. இன்னைக்கு தேர்தல் பிரச்சாரத்துலலாம் சொல்றாங்க இல்லையா? தமிழ்நாடு ரூ. 8,00,000 கோடி கடன் வாங்கியிருக்கு. அப்போ ஒவ்வொருத்தர் தலையிலயும் ரூ. 3,00,000 கோடி இருக்கு. ரூ. 3,00,000 இருக்கு. இப்படிலாம் சொல்றாங்களே, அதே மாரி கம்பெனியோட கடன் இவ்வளோ இருக்கு. ஒவ்வொரு ஷேர் பேர்லயும் இவ்வளோ கடன் இருக்கு. அப்படின்னு சொல்லணும். அத கழிச்சு புடணும். அது ஜாஸ்தியாயிடுத்து அப்படின்னு சொன்னாக்க, அந்த ஷேர் ரூ. 100க்கு வாங்கினாக்க ரூ. 150 கடன் இருக்குன்னா, நம்ம தான் நாளைக்கு லிக்விட் ஆச்சுன்னா, நம்ம தான் ஒரு ரூ. 50 கூட குடுக்குற மாரி ஆகும். ஆனா ரூ. 50 நம்ம குடுக்க போறதில்ல. பட் அது இருக்கிறது கழிஞ்சிரும்னு வச்சுக்கங்களேன். டெப்ட் டூ அசெட் ரேஷியோ. இப்ப ஷேருக்கு நம்ம போணுமா, முதல்ல அசெட்ட குடுத்துருவோம். அப்ப உன்ட்ட சொத்துக்கு எவ்வளோ இருக்கு? கடன் எவ்வளோ இருக்கு? சொத்துக்கும் கடனுக்கும் ஈக்குவலா இருக்கா? இல்லாட்டி சொத்து கூட, கடன் கம்மியா இருக்குன்னா நல்லது. சொத்து கூட, கடன் கம்மியா இருக்குன்னா தான் நல்லது. சொத்துக்கு மேல கடன வாங்கி வச்சிருந்தாங்கன்னா, அது நல்லா இருக்காது. டெப்ட் ரேஷியோ, டோட்டல் லையபிலிட்டி டிவைடட் பை டோட்டல் அசெட். டோட்டல் லையபிலிட்டி இன்க்ளூடிங் ஷேர் ஹோல்டர்ஸ். ஷேர் ஹோல்டிங் ஃபண்ட் அதெல்லாம் சேர்த்து அந்த லையபிலிட்டீஸோட நம்ம அத பார்க்கும்போது, அப்பவும் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு பர்டன் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் கவர் ரேஷியோ. நீ கடன் குடுக்குற ஓகே. இன்ட்ரெஸ்ட்ட பே பண்றதுக்கான கேஷ் உன்கிட்ட இருக்கான்னு நம்ம பார்க்கணும். அதத்தான் வந்து எபிட்ன்னு சொல்றது. ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டாக்ஸஸ். அது எவ்வளவு இருக்கு? அதுக்கப்புறம் நெட் ப்ராஃபிட் இன்ட்ரெஸ்ட்டையும் டாக்ஸஸையும் கழிச்சதுக்கு பிறகு வரக்கூடிய நெட் ப்ராஃபிட் பாசிட்டிவா இருந்தா தான், இவன்ட்ட எல்லா எபிலிட்டியும் இருக்குப்பான்னு நம்ம ஒத்துக்குவோம். இல்லைன்னா ஒத்துக்கிறதுக்கு வாய்ப்பில்ல. ஸோ, இப்ப இது லிவரேஜ் ரேஷியோ. அதுக்கு அடுத்தது ஆக்டிவிட்டி ரேஷியோ. இந்த ஆக்டிவிட்டி ரேஷியோல வரும்போது, இங்க மேனுஃபேக்சரிங் பார்த்துட்டோம், அட்மின் பார்த்துட்டோம், அதுக்கப்புறம் கடன பார்த்துட்டோம். இனிமே நம்ம வந்து க ப ப ப ப்ரொடியூஸ் பண்ணின ப்ராடக்ட்டு, அதுக்கான இன்வென்டரி,
சேல்ஸ் பண்ணியிருக்கிறோம். அதிலிருந்து நமக்கு என்னென்னலாம் வருது அப்படிங்கிறத நம்ம கம்பேர் பண்ண போறோம். ரிசீவபிள் ரேஷியோ அப்படின்னு சொன்னாக்க, கிரெடிட் சேல்ஸ் நடந்திருக்கும். அவங்க வந்து ஒரு 1 மாசம் கழிச்சோ, 2 மாசம் கழிச்சோ தான் அந்த பணத்த தருவாங்க. கேஷ் சேல்ஸ் நடந்திருக்குன்னா, வித்தின் எ வீக்குக்குள்ள நமக்கு அது ரெடி ஆகணும். அப்பவே ஒண்ணு ஹாட் கேஷா வரணும். இல்லாட்டி வித்தின் எ வீக்குள்ள வரணும். 15 நாளைக்கு மேல போகுது அப்படின்னு சொன்னாக்கா, அது கிரெடிட் சேல்ஸ்க்குள்ள போயிரும். 1 வீக் மேல போனாலே அது கிரெடிட் சேல்ஸ்க்குள்ள போகும். சில பேர் வந்து அப்ப ஒரு அட்ஜஸ்ட்மென்ட்ல சரி கூட 1 வாரம் எடுத்துக்கங்கப்பான்னு சொல்லுவாங்க. பட் 1 வாரத்துக்கு மேல போச்சுனாலே அது கிரெடிட் சேல்ஸ் தான். இந்த கிரெடிட் சேல்ஸ் இவ்வளவு இருக்கு. அதுக்கு ரிசீவபிள்ஸ்னா அவங்க கடன் குடுக்கணும் இல்லையா? நம்ம சேல்ஸ் பண்ணதுக்கான பணத்த திருப்பி குடுக்கணும் இல்லையா? அது வந்து எவ்வளவு இருக்கு? அப்படின்னு பார்ப்பாங்க. இப்ப ரிசீவபிள்ஸ் கம்மியாவும், கிரெடிட் சேல்ஸ் கூடவும் இருந்தது அப்படின்னு சொன்னாக்க, இவங்க எஃபெக்டிவா பணத்த வாங்கிட்டாங்க அப்படிங்கிறத நம்மளால இந்த இடத்துல புரிஞ்சுக்க முடியும். இப்ப கிரெடிட் சேல்ஸ்‌க்கு ஈக்குவலா ரிசீவபிள்ஸும் இருந்துச்சுன்னா, அப்ப இவன் கடனுக்கு சரக்கு குடுத்துடுறான். ஆனா பணம் திருப்பி வரமாட்டேங்குது. அப்படின்னா என்ன? ஒரு வயலும் பணத்த திருப்பி குடுக்க மாட்டேங்கிறான். அப்படின்னா இந்த கம்பெனி பேர்ல நம்பிக்கை இல்ல. அப்படிங்கிற மாரிலாம் போகும். ஸோ, அப்ப அதையும் எஃபெக்டிவா யுட்டிலைஸ் பண்ணியிருக்கிறாங்களா? வாங்கியிருக்கிறாங்களான்னு பார்க்கணும். அப்புறம் இன்வென்டரி டர்ன் ஓவர் ரேஷியோ. இன்வென்டரி நம்ம வாங்கிறோம். கன்னா பின்னான்னு ரா மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கி போட முடியுமா? அது காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டுக்கு இன்வென்டரி டர்ன் ஓவர் இன்வென்டரி எவ்வளோ டர்ன் ஓவர் ஆயிருக்கும். இது 2த்தையும் கம்பேர் பண்ணும்போது, நமக்கு வந்து இன்வென்டரி டர்ன் ஓவர் ரேஷியோ வந்து ஜாஸ்தியா இருக்கணும். கொஞ்சமா காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு கம்மியா இருக்கணும். அப்புட்ன்னா என்னடா அது ரூ. 100ல நம்ம சொல்றோம்ல, ரூ. 100ல 2 தடவ ரொட்டேட் பண்ணி சூப்பரா எடுத்துட்டோம்ல அப்படிங்கும்போது காஸ்ட் கம்மியா இருக்கும். அதே மாரி அசெட் ஆன ஒரு ரேஷியோ நெட் ரெவென்யூ டிவைடட் பை டோட்டல் அசெட். டோட்டலா நமக்கு எவ்வளோ ரெவென்யூ வந்திருக்கு, அசெட்டுக்கு நமக்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம்னா, நம்ம இவ்வளோத்தையும் நம்ம யோசிச்சுட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, இந்த கம்பெனி எல்லாத்துலயும் பாசிட்டிவ் ஸ்கோர் எடுத்தாய்ங்க அப்படின்னா, அந்த கம்பெனி கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கு அப்படின்னு அர்த்தமாகும். பாசிட்டிவ் ஸ்கோர் எடுக்கலையா, அந்த கம்பெனி இன்னும் எங்கேயோ டெவலப் ஆகணும். அது எங்க டெவலப் ஆகணும்? அப்ப ஃபண்டமெண்டலா வீக்கா இருக்கா? இல்லாட்டி நம்ம சொன்ன மாரி அட்மின் லெவல்ல வீக்கா இருக்கா? அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம வந்து எடுத்து கொண்டு போனா சரி. இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், சிஇஓ யாரு? சேர்மன் யாரு? எல்லாத்தையும் பார்க்கணும். அவங்களுடைய எஃபிஷியன்சி. பெர்சனாலிட்டிய பத்தி நம்ம அதிகமா நமக்கு தெரியாது. புதுசு புதுசா இன்னைக்கு வருவாங்க இல்லையா? அதனால நமக்கு தெரியாது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன ரத்தன் டாட்டாவ தெரியும். முகேஷ் அம்பானி, அனில் அம்பானி, துருபாய் அம்பானி, அப்புறம் வந்து இங்க வந்து பிர்லா மக்கள் இருக்கிறாங்க. இவ்வளோதான் நமக்கு தெரியும். ஆனா, நெறைய பேர் சிஇஓ இருப்பாங்க. எல்லாத்த பத்தியும் நமக்கு தெரியாது. அதனால நம்ம அத பெருசா வெயிட் பண்ணல. பெர்ஃபார்மன்ஸஸ்ல உங்க எல்லாருடைய வள்ளலும் தெரிஞ்சிருமேன்னு சொல்லிட்டு, நம்ம வந்து பார்த்துட்டுருக்குறோம். ஸோ, இப்ப இப்படி இருக்கக்கூடிய இந்த கம்பெனி வந்து இந்த மாதிரி நம்ம வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்ம செய்யணும். நீங்க வந்து ஒரு பிராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு கம்பெனிய சூஸ் பண்ணிக்கங்க. இவ்வளோத்தையும் லிஸ்ட் பண்ணிட்டு, இதெல்லாம் எது எதுலலாம் பாசிட்டிவா இருக்கோ, இந்த கம்பெனிய தான் நான் வந்து என்னுடைய முதலீட்டுக்கு நான் செலக்ட் பண்ண போறேன். ஈவன் இஃப் இட் இஸ் 1 இயர் ஷார்ட் டெர்ம் முதலீடா இருந்தா கூட இவ்வளோத்தையும் பார்த்துட்டு செலக்ட் பண்ணணும். இதெல்லாம் ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கா இல்லாத கம்பெனியோட ஷேர் திடீர்னு ஏறுச்சுன்னா, எவ்ளோ வேகமா ஏறுதோ, அவ்ளோ வேகமா இறங்கும். இப்ப நம்ம அதுக்கான உதாரணத்த நம்ம வந்து பார்க்க போறோம். ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கான கம்பெனி, அது வந்து வீக் ஆனா கூட நம்ம வந்து சிறுத்தாலும் குதிரை மட்டம். யானை படுத்தாலும் குதிரை மட்டம்ங்கிற மாரி இருக்கும். சில கம்பெனி ஃபண்டமெண்டலா வீக்கா இருந்த கம்பெனியா இருந்தா கூட, திடீர்னு ஷேர் ஏறுது அப்படின்னு சொன்னா, ஏறுன வேகத்துக்கு இறங்குங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ, அப்ப அதுக்கு 2த்துக்கும் நம்ம உதாரணம் பார்ப்போம். நம்ம உதாரணம் மாரியே நீங்களும் செட் பண்ணி வச்சுட்டு அனலைஸ் பண்றதுக்கு உங்களுக்கு பிடிச்ச கம்பெனி எல்லாம் அனலைஸ் பண்ணுங்க. நான் ஒரு நாளைக்கு ஒரு கம்பெனி அனலைஸ் பண்ணி நான் வீடியோ போடுறேன். அதோட சேர்த்து நீங்க உங்களுடைய அனாலிசிஸ் கூட 2 கம்பெனிய பார்த்துக்கங்க. உங்களுக்கு பிரியப்படக்கூடிய கூட 2 கம்பெனியும் பார்த்துக்கங்க. பார்த்துட்டு இதுக்குள்ள போகலாம், வேண்டாம்ங்கிற டிசிஷன முதல்ல எடுத்துக்கங்க. எப்ப போகலாம், எப்ப வெளியில வரலாங்கிற டிசிஷன நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். இப்ப நம்ம வந்து அ ம இது வந்து பிராக்டிகல் செஷனுக்கு போறோம். நான் வந்து ஸ்கிரீனர் டாட் இன்கம்க்குள்ள வந்துர்றேன். இப்ப இந்த இதுக்குள்ள வந்துட்டீங்கன்னாக்க, இந்த டிஸ்ப்ளேல வந்து பேசிக் இன்ஃபர்மேஷன்லாம் வரும். இதுல நம்ம வந்து என்ன பண்ண போறோம், நம்ம இங்க பார்த்திருக்கக்கூடிய இந்த ரேஷியோஸ்ல இருக்கக்கூடிய ஹெட் எல்லாத்தையும்
இந்த இடத்துலயே நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ண போறோம். அதுக்கு வந்து எடிட் ரேஷியோஸ்க்குள்ள போயிருச்சுனாக்க, ரேஷியோஸ கிளிக் பண்ணோம்னா, வரிசையா அந்த ஹெட் குடுத்துருப்பாங்க. சிலது இருக்காது. அத பத்தி கவலை இல்ல. நம்ம இருக்கிற ஹெட்ட மாத்திரம் இப்படி நம்ம வந்து செக் பண்ணி விட்டுட்டு, சேவ் குயிக் ரேஷியோஸ்ன்னு போட்டு விட்டோம்னு வச்சுக்கங்களேன், டபக்குன்னு வந்து குயிக் ரேஷியோன்னா நம்ம தான் பேர் குடுத்துருக்குறோம். அத வந்து இந்த மாரி நமக்கு வந்துரும். இப்ப நான் ஹிந்துஸ்தான் யூனிலீவர முதல்ல எடுத்திருக்கிறேன். இந்த ஹிந்துஸ்தான் யூனிலீவர்ல இந்த பிஇ, சிஇ அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். நம்ம வந்து இப்ப நம்ம வந்து இப்ப நம்ம என்ன பண்ணினோமோ அத மாத்திரம் நம்ம பார்த்துக்குவோம். இப்ப வந்து பார்த்தோம்னா ரேஷியோஸ். இங்க என்னன்னா பேலன்ஸ் ஷீட்ட நம்ம வந்து மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷனா கொண்டு வர போறோம்னாக்க ரேஷியோ அனாலிசிஸ்ல வரும். லிக்விட் ரேஷியோ, ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ, லிவரேஜ் ரேஷியோ, ஆக்டிவிட்டி ரேஷியோ. இப்ப லிக்விட் ரேஷியோக்குள்ள என்னென்ன இருக்கு? கரண்ட் ரேஷியோ, குயிக் ரேஷியோ, கேஷ் ரேஷியோ. அப்ப நம்ம வந்து கரண்ட் ரேஷியோங்கிறது என்னென்ன இருக்கு? கரண்ட் ரேஷியோ 1.56 இருக்கு. நமக்கு இங்க என்ன டிசிஷன் ரூல்? எந்த ரேஷியோவா இருந்தாலும் மோர் தென் 1 இருக்கணும். 2 இருந்தா நல்லது. 2க்கு மேல இருந்தா சூப்பர். இப்ப இவன் 2 வச்சிருக்கிறானான்னு பார்க்குறோம். இந்துஸ்தான் யூனிலீவர்ல கரண்ட் ரேஷியோ 2 வச்சிருக்கிறானா 1.56 இருக்கு. முதல்ல 1க்கு மேல இருக்குனாலே பாசிட்டிவ். மைனஸ்ல போகாம பாசிட்டிவா இருக்கா? அப்ப இந்த கம்பெனி ஃபண்டமெண்டலா, ஃபினான்ஷியலா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய கம்பெனி. அதுக்கப்புறம் என்ன பண்றோம்? குயிக் ரேஷியோ பார்க்குறோம். இங்க பார்த்தோமா, அந்த குயிக் ரேஷியோ எது? லிக்விடிட்டி ரேஷியோல தான். லிக்விடிட்டி ரேஷியோ அந்த கம்பெனியோட சால்வன்சிக்குலாம் எப்படி இருக்குங்கிறத நமக்கு செக் பண்ணுது. குயிக் ரேஷியோவும் பாருங்க 1.3 இருக்கு. எபோவ் 1 இருக்கு. அதுவும் சூப்பர். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கு? கேஷ் ரேஷியோங்கிறது கேஷோட ஃப்ளோலயே நமக்கு அது கண்டுபிடிக்கணும். இந்த சைட்ல வந்து கேஷ் ரேஷியோக்குன்னு சொல்லிட்டு தனியா ஒரு ரேஷியோ குடுக்கல. அதனால நம்மளால அத எடுக்க முடியாது. ஆனா நம்ம இதுக்குள்ள நம்ம போய் பார்த்துக்கலாம். ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோல என்ன? கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின், ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின், நெட் ப்ராஃபிட் மார்ஜின் நம்ம பார்க்குறோம். இப்ப கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின் நம்ம பார்க்கணும். அத வந்து நம்ம மேல எடுத்து வச்சிருப்போம். ப்ராஃபிட் மார்ஜின்ங்கிறத எடுத்து வச்சிருப்போம். சேல்ஸ் குரோத் எவ்வளவு இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். ஏன்னா, இதுல சில இந்த இதுல நம்ம வந்து ஃப்ரீயா நம்ம அக்சஸ் பண்றதுனால, நெறைய இது வந்து ஆட் பண்ண முடியாது. அ இப்ப வந்து பார்த்தோம்னா, ப்ராஃபிட் மார்ஜினே இதுல இல்ல. ப்ராஃபிட் குரோத் தான் இருக்கு. 4.26 அப்போ ப்ராஃபிட் குரோத் வந்து பாசிட்டிவா போய்க்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா, சில இத வந்து நம்மளால குடுக்க முடியாது. இதுல வந்து ஃப்ரீயா இது பைசா பே பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து இது வந்து என்ன இதா சப்ஸ்கிரைப்டா அந்த இது வந்து குடுத்தோம்னாக்க, நம்ம போடக்கூடிய எல்லா ரேஷியோவும் போட்டுக்கலாம். இதுல அது பாட்டுக்கு கீழ எக்ஸ்டெண்ட் ஆயிட்டே இருக்கும். இப்ப நமக்கு வந்து லிமிட். நம்ம இதுக்கு மேல 1 ஆட் பண்ணா கூட நமக்கு அது வராது. ஸோ ஃபினான்ஷியல் ரேஷியோவும் ஸ்ட்ராங்கா இருக்கு. இன்வென்டரி டர்னோவர் ரேஷியோஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு. ப்ராஃபிட் குரோத்தும் வந்து நல்லா இருக்கு. இங்க ப்ராஃபிட்ங்கிறது தான் நெட் ப்ராஃபிட். இது போக நான் வந்து ஆப்பரேட்டிங் மார்ஜின் அது இதெல்லாம் குடுத்து பார்த்தேன். ஒண்ணும் நடக்கல. வேணும்னாலும் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்களேன். அ ஓபிஎம். இங்க வந்து ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின்ங்கிறது ஓபிஎம்னு சொல்லுவாங்க. ஓபிஎம் அப்படின்னு போட்டோம்னா, இங்க ஆட் ஆயிரும். இங்க வரும்போது ஆட் ஆயிருச்சுன்னா பரவாயில்லையே. இன்னும் எத்தன சேர்த்துக்கலாம். ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து பார்த்தோம்னாக்க 23 இருக்கு. இப்ப அதே மாரி நம்ம என்ன செய்ய போறோம்? கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின் எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். ரேஷியோஸ். கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின். இதுல இல்ல. இதுல கிடைக்கல நமக்கு. அதனால சும்மா இது போடுவோம். ஜிபிஎம். லேட்டர் குவார்ட்டருக்கு தான் இருக்கு. அதனால வந்து ஜிபிஎம்ன்னு போட்டு பார்ப்போம் எவ்வளோ வருது. இந்த பார்த்தீங்களா அப்கிரேட்லாம் ஒண்ணு வந்துருச்சா? அதனால நமக்கு அது அப்கிரேட் ஆயிருக்காது. நம்ம வந்து அத வேற ஒரு சைட்ல கூட நம்ம கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின் எவ்வளோ இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, இந்த ட்ரெண்ட் லைன்னு ஒண்ணு இருக்கு. இந்த ட்ரெண்ட் லைன்க்குள்ள போனோம்னா, ஹிந்துஸ்தான் யூனிலீவர போடுவோம். இப்போ வந்து ஹிந்துஸ்தான் யூனிலீவர்.
இதுல ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸஸ் போட்டோம்னு வச்சுக்கங்களேன், இவிங்க வேற சைட் அப்டேட் பண்ணிட்டேன் அப்டின்ட்டு அத போட்டு நான் ஓல்டுலயே பிராக்டிஸ் ஆயிட்டு புதுசாலாம் போனாலாம் ஒத்துக்காது. திடீர்னு நம்மள மாத்திக்க முடியுமா? இப்ப ஃபினான்ஷியலுக்குள்ள வரோம். இப்ப இவன் பாருங்களேன், ஆ எபிட்டா ஆனுவல் மார்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு 24ன்னு குடுத்துடுறானா, அதே மாரி ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் பாருங்க 23 அப்படின்னு குடுத்துருக்கிறானா, இவன் இங்க மார்ஜின் எடுக்க முடியுது. அங்க நமக்கு மார்ஜின் எடுக்க முடியல. அதே மாரி நெட் ப்ராஃபிட் மார்ஜின் அப்படின்னு நமக்கு கிடைச்சிருச்சா, இதெல்லாம் வந்து எபோவ் 10க்கு மேல இருக்கணும். 18க்கு மேல இருந்துச்சுன்னா சூப்பர்ன்னே சொல்லலாம். 10க்கு மேல 12க்கு மேல இருந்துச்சுனாலே நல்லா இருக்கு. இத இந்த மார்ஜின வந்து நம்ம நெட் ப்ராஃபிட் மார்ஜின பார்க்கறதுக்கு நான் ஒரு லாஜிக் வச்சிருப்பேங்க. இன்னைக்கு என்ன இருக்கு? நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க, அ அ இது வந்து இன்ஃப்ளேஷன் இன்ஃப்ளேஷன் எவ்வளவு இருக்கு? அதுக்கு இன்ஃப்ளேஷன் 7%ன்னு இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அப்ப இவன் பிரைஸ்லேருந்து எல்லாமே கூடியிருக்கும். அப்ப இன்ஃப்ளேஷன் 7%க்கு மேல இவன் ப்ராஃபிட் எடுத்திருந்தான்னு வச்சுக்கங்க. அப்ப வந்து உண்மையிலேயே வந்து குரோத் ஆயிருக்கு. இன்ஃப்ளேஷனே 7% இவனும் 7% தான் குரோத் குடுத்துருக்கிறான்னா, அது வந்து பிரைஸ் ஏத்துனதுனால வந்தது. அப்ப யூனிட் சேல்ஸ் வரல. இப்ப நான் சொல்றது புரியும்னு நெனைக்கிறேன். ஒரு போன வருஷம் ரூ. 10 இருக்கு. இந்த வருஷம் வந்து இன்ஃப்ளேஷன் 10ன்னு வச்சுக்குவோம். இந்த வருஷம் இன்ஃப்ளேஷன் 11ன்னு ஆயிருச்சு. இவன் 10க்கு வந்து ரூ. 1000 நெட் ப்ராஃபிட் காமிச்சுட்டான். ரூ. 100 நெட் ப்ராஃபிட் காமிச்சுட்டான். அப்ப 11ன்னா ரூ. 110 நெட் ப்ராஃபிட் காமிக்கிறான். அப்படின்னு சொன்னா, டேய் இன்ஃப்ளேஷன் எவ்வளவு ஏறி இருக்கோ, அதுதானே நெட் ப்ராஃபிட் இன்கிரீஸ் ஆயிருக்கு. அப்ப பிசினஸ் பெர்ஃபார்மன்ஸஸ் எங்க இருக்கு? அதுக்கு மேல தானே வரணும். அப்ப இன்ஃப்ளேஷன் நமக்கு இங்க 8ன்னு போட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, 8க்கு மேல இவன் இருக்கிறானா, ஓகே சூப்பர். இன்ஃப்ளேஷன் 12ன்னு போனா, 12க்கு மேல இருக்கா சூப்பர். அத நம்ம மனசுல வச்சுக்கிட்டா போதும். இது நான் ஷார்ட்கட் இது ரூல்ஸ்குள்ள நான் போட முடியாது. இப்படிதான் நான் வந்து ஒரு பெஞ்ச்மார்க் செட் பண்ணிட்டு எனக்கு நானே போட்டு வச்சுக்கிறது. அப்ப இவைங்க மார்ஜின் காமிக்கிறாய்ங்க. அதுக்கு அடுத்தது பேலன்ஸ் ஷீட்ட நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட். ஏன்னா, இவங்க வந்து ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்ன்னு தனியா போடல. ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் அதாவது ஷேர் ஹோல்டர்ஸ் எவ்வளவு இருக்கு, ஷேர் கேப்பிட்டல் எவ்வளோ இருக்கு, அதுக்கு மேல எவ்வளோ போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். ஸோ, இப்ப இது குரோத் ஆகிட்டே இருக்குன்னா, பியாண்ட் ஷேர் கேப்பிட்டல் போய்க்கிட்டே இருக்கு அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இதில பார்த்தோம்னா கரண்ட் லைபிலிட்டி, டோட்டல் லைபிலிட்டி, கரண்ட் அசெட் எல்லாமே வந்துரும். அதோட ரேஷியோவ தான் நம்ம வந்து இங்க நம்ம வந்து பார்ப்போம். எல்லாத்தையுமே அத பேஸ் பண்ணி தான் பார்த்துட்டு வரோம். இப்ப ஃபினான்ஷியல் ரேஷியோஸ்லயே வந்து இவன் ஆர்இசின்னு வருதா லிக்விடிட்டி ரேஷியோன்னு இதுக்கு மேல இவன் குடுக்கல. அதுக்கு வந்து வேற சைட்டுக்குள்ள நம்ம போகணும். ஆனா நம்ம வந்து வேற சைட்டுக்குள்ள போனோம்னாக்க சூப்பரா இருக்கும் பாருங்க. இதே ஹிந்துஸ்தான் யூனிலீவர். நம்ம வந்து அப்படியே உங்கள வச்சுட்டே தான் நான் ஓப்பன் பண்றேன். இப்ப நான் வந்து இங்க என்ன பண்றேன், ஹிந்துஸ்தான் யூனிலீவர்ன்னு போடுறேன். இது இது ட்ரேடிங் வியூல எடுத்துக்கிறேன். ஹிந்துஸ்தான் யூனிலீவர். ஹிந்துஸ்தான் யூனிலீவர்ல நான் எடுக்கிறேன். எடுத்துட்டு இத வந்து 1 டேக்கு மாத்திக்கிறேன். 1 டே டைம் ஃப்ரேம்க்கு மாத்துனோனே இங்க ஈன்னு வந்துருச்சா? இந்த ஈய கிளிக் பண்றோம். இவன் நெகட்டிவ் ரிசல்ட் குடுத்துருக்கான்னு வந்திருக்கு. ஆனா இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்குள்ள போனோம்னு வச்சுக்கங்களேன், ஆனுவலைஸ் செட் பண்ணிக்கலாம். குவார்ட்டர்லியும் வச்சுக்கலாம். இப்ப பாருங்க வேல்யூவேஷன் ஆஃப் ரேஷியோ. நம்ம அங்க என்னென்னலாம் பார்த்தோமோ அது பூரா இருக்கும். பிரைஸ் டூ ஏர்ன்ங்கிறதெல்லாம் நம்ம அடுத்த சாப்டர்ல தான் பார்க்க போறோம். பிரைஸ் டூ கேஷ் ஃப்ளோ, பிரைஸ் டூ சேல்ஸ் இங்க இருக்கிறது தான் கரண்ட். இது வந்து 1க்கு மேல இருக்கு. பிரைஸுக்கும் சேல்ஸ் ரேஷியோ பார்க்குறோம். 1க்கு மேல இருக்கு. சூப்பர். கேஷ் ஃப்ளோவுக்கு வந்து வராது. கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ட பார்த்துருவோம். பிரைஸ் டூ புக் வேல்யூ காட்டிலும் நல்லா இருக்கு. என்டர்பிரைசஸ் வேல்யூ அது வந்து 5 டிரில்லியனுக்கு போயிட்டுருக்கு. அதெல்லாம் அப்புறம் பார்க்கணும். அதுக்கப்புறம் ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ பாருங்க. ரிட்டர்ன் ஆன் அசெட் இவன் குடுக்கவே இல்ல கரண்ட்ல. இது வந்து 23 இதுதான் ப்ரீவியஸ் ரிப்போர்ட் ஆனுவல் ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட்ட நம்ம பார்ப்போம். ரிட்டர்ன் ஆன் அசெட் பார்த்தீங்கன்னா 14% எடுத்திருக்கிறான் யூனிலீவர். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 20% எடுத்திருக்கிறான். ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்டட் கேப்பிட்டல் 20% எடுத்திருக்கிறான். கிராஸ் மார்ஜின் பாருங்க 40%, ஆப்பரேட்டிங் மார்ஜின் 21%, எபிடா மார்ஜின் 23%, கடைசியில நெட் ப்ராஃபிட் மார்ஜின் 16%. இப்படியே எல்லாம் வந்துருச்சு. அப்ப ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ சூப்பரா இருக்கு.
இந்த இதுக்கு எல்லாமே நல்லா இருக்கு. இப்ப பிரசன்ட் இருக்கக்கூடிய கரண்ட் குவார்ட்டரோட ரிசல்ட் தான் இங்க வந்துகிட்டு இருக்கும். இத நம்ம விட்டுட்டு ப்ரீவியஸ நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். அ லிக்விடிட்டி ரேஷியோ பாருங்க. குயிக் ரேஷியோ நம்மளுடைய ரூல்ஸ் பிரகாரம் எபோவ் 1 எல்லாமே சூப்பர். அப்ப அ குயிக் ரேஷியோ 1 எபோவ் 2 இருந்ததுன்னா சூப்பர். எபோவ் 1 நம்ம அக்செப்டபிள். அப்ப குயிக் ரேஷியோங்கிறது அட் பார் லெவல்ல தான் இருக்கு. 1 ஆன் 1. கரண்ட் ரேஷியோ 1.4 இது மோர் தென் 1 இருக்கு. ஓகே. இன்வென்டரி டர்னோவர் ரேஷியோ 8 சூப்பர். இவன் ஒரு மினிமமா ஒரு 8 தடவையாவது ப்ராஃபிட் எடுத்துப்புடுறாங்கிறத காமிச்சுப்புடுறோம். அப்புறம் அசெட் டர்னோவர் ரேஷியோ கம்மியா இருக்கு. டோட்டல் அசெட்டையும் டர்னோவருக்கு நம்ம பார்த்தோம்னாக்க, அதோட ப்ராஃபிட் மார்ஜின் ரெவென்யூ பார்த்தோம்னாக்க கம்மியா இருக்கு. அதுக்கு அடுத்து சால்வன்சி ரேஷியோ. இன்னைக்கு இந்த கம்பெனியே பேங்க்ரப்டி ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க, கடன் இருந்துச்சுன்னா, இங்க சேர்த்து வச்ச மொத்த சொத்தும் வேஸ்ட்டு. அப்ப ஷேர் ஹோல்டர்ஸ் தலையில தான் அது விழுகும். அப்ப கடன் இல்லாத கம்பெனியானாக்க, டெப்ட் டூ அசெட் கம்மியா இருக்கு. டெப்ட் டூ ஈக்விட்டி பாருங்க 0.00 ப 0.02, 01, 02 அப்படிதான் இருக்கு பாருங்க. லாங் டெர்ம் டெப்ட்டும் கம்மியா இருக்கு. ஷார்ட் டெர்ம் டெப்ட்டும் இருக்கு. ஈக்விட்டிக்கு லாங் டெர்ம் டெப்ட் டூ ஈக்விட்டி எல்லாமே 0.012 2ல தான் இருக்கு. அப்ப இவன்ட்ட கடனே இல்ல. இருக்கிறதுலேருந்து கொஞ்சூண்டு அசட்ட வந்து அந்த கேஷ மாத்திரமே அவன் டீல் பண்ணிட்டு போய்க்கிட்டே இருக்கலாம். போயிட்டே இருந்துட்டான்னா, ஆட்டோமேட்டிக்கா போயிரும். சரி இப்ப இதெல்லாம் தாண்டி இவன் டிவிடெண்ட் குடுக்குறானான்னுயும் பார்க்கணும். டிவிடெண்ட் குடுக்குறான்னா தான் அந்த கம்பெனி மேல ஏறும். ஸோ, இப்ப இந்த இதெல்லாம் வந்து பிராக்டிகலா நம்ம வந்து இத எடுத்து பார்த்துக்கலாம். இப்ப ஒரு கம்பெனிஸ நம்ம செலக்ட் பண்ணும்போதே வந்து பார்த்தோம்னா, ஒவ்வொரு சைட்லயும் ஒரு ஒரு மாதிரி குடுப்பாங்க. இப்ப டிக்கெட் டேப்பர்ல என்ன நடக்குதுங்கிறதையும் பார்த்துக்கங்க. எது உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கோ, அந்த சைட்ல நீங்க வந்து இத பாருங்க. இது நெறைய இது இருக்கலாம். நான் ஃப்ரீக்வென்ட்டா யூஸ் பண்றது இந்த 3, 4 தான் நான் யூஸ் பண்ணுவேன். இந்த டிக்கெட் டேப்பர்ல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, ஸ்க்ரீன் அவுட் பண்ணும்போதே நம்ம வந்து இத செட் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீன் அவுட் பண்ணும்போதே நம்ம வந்து இந்த இடத்துல வந்து போட்டு விட்டுட்டு நம்ம லோட் குடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. இது ஆல்ரெடி நான் போட்டு வச்சிருக்கக்கூடிய பேராமீட்டர். ஆட் ஃபில்டர்ன்னு போட்டுட்டு, இத பூரா இவைங்க இந்த ரேஷியோஸ பூரா குடுத்துருப்பாய்ங்க. இந்த ப்ராஃபிட்டபிலிட்டின்னு வந்துருச்சுனாக்க, இவைங்க குடுத்துருப்பாய்ங்க. அத பூரா டிக் பண்ணி விட்டுட்டு, எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு, எக்ஸெல்ல எடுத்துக்கிட்டோ, இல்லாட்டி இங்கேயே நம்ம வந்து அப்படியே ஆர்டர் பண்ணினோம்னா, நமக்கு கம்பெனி வந்து செலக்டடா நமக்கு வந்து எந்தெந்த கம்பெனிஸ் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணலாம், அப்படின்னு நமக்கு கெடைச்சிரும். ஸோ, இப்ப இப்படி இருக்கு. ஹிந்துஸ்தான் யுனிலீவர்ல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இங்க நமக்கு நெறைய கிடைக்காட்டியும் கூட, கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு நல்லாவே தான் இருக்கு. அப்ப இந்த கம்பெனி ஓகே. இன்னைக்கு வேற ஏதோ காரணத்தினால இறங்கிக்கிட்டு இருக்கு. எங்க ப்ராஃபிட் குரோத்தும் இங்க இருக்கு. சேல்ஸ் குரோத்தும் இருக்கு. அப்படி இருக்கும்போது, இது ஏதோ ஒரு காரணத்தினால இறங்கிக்கிட்டு இருக்கு. அப்ப என்ன காரணத்தினால இறங்கிக்கிட்டு இருக்கலாம்ன்னா, ஆல்ரெடி இந்த ஷேர் பிரைஸ இதோட தகுதிக்கு மேல ஏத்தி வச்சிருப்பாய்ங்க. இப்ப இந்த தகுதியோட அட்ஜஸ்ட் பண்ற வரைக்கும் கீழ இறங்கிக்கிட்டே தான் இருக்கும். அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இப்ப புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா, ரூ. 10 இது புக் வேல்யூ வந்து பார்ப்போம். இவைங்க வந்து புக் வேல்யூ நம்ம எடுத்துட்டோமா, அது அந்த புக் வேல்யூ ரூ. 200 இருக்கக்கூடிய புக் ரூ. 214 இருக்க வேண்டிய ரூ. 214 இருக்கக்கூடிய புக்குக்கு ரூ. 2400 குடுக்குறாய்ங்க. இது எப்படி சரியா வரும்? ஏதோ ஒரு ரூ. 300 400னா பரவால்ல. ரூ. 200 இருக்கா? ரூ. 200க்கு கொஞ்சம் கூட ஒரு 300 400னா பரவால்ல. ரூ. 2000னா எப்படி நம்ம யோசிக்க முடியும்? ரூ. 200 அப்ப அந்த ப்ராடக்ட் இன்னைக்கு டிமாண்ட் ரூ. 2500 வாங்கிக்கிறியா? பிளாக்ல டிக்கெட் வாங்குறோம்ல. ரூ. 50 டிக்கெட்ட ரூ. 500 குடுப்பான். அதுலயும் அந்த காலத்துலலாம் வந்து அந்த மெட்ராஸ்ல தேவி தியேட்டரு அந்த இதுக்குள்ளலாம் போகும்போது பார்த்தீங்கன்னாக்க, தேவர் மகன் சினிமாலாம் அப்ப ரிலீஸ் ஆயிருந்துச்சா, அப்ப போய் கேட்டோம்னா, அப்பலாம் டிக்கெட் விலையே என்னமோ ரூ. 15 தான். இவன் சொன்னது பார்த்தீங்கன்னா, ரூ. 600 சொன்னான் அன்னைக்கு. நான் பிறகு பார்த்துக்கிறேன்டான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்ப இவன் வந்து பார்த்தீங்கன்னாக்க, ரூ. 200 அப்ப சாமான கொண்டு போயி ரூ. 2000க்கு நம்ம வாங்க சொல்றான். வாங்கலாமா? நம்ம தான் முடிவு எடுக்கணும். ரூ. 2000க்கு வாங்கலாமா? இது ரீசனபிளா? அப்படின்னு பார்க்கணும். நம்ம இந்த இடத்துல ராங் என்ட்ரி பண்ணினா கூட, வெயிட் பண்ணுங்க. கீழ எங்க போதோ அங்க ஆவரேஜ் பண்ணிக்கலாம். ஆனா, நல்ல கம்பெனிக்கு இந்த மாரி நம்ம பொறுமையா இருக்கலாம். நல்லா இல்லாம இந்த மாரிலாம் வேல்யூவே இல்லாத கம்பெனிக்கு நம்ம பொறுமையா இருக்க முடியாது. சரி. இப்ப டாடா கெமிக்கல்ஸ் ஏன்டா ஏற மாட்டேங்குது? நல்லா தானே இருக்கணும். அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்ப அதையும் நம்ம பார்த்துப்புடுவோம். டாடா கெமிக்கல்ஸ் போடுவோம்.
டாடா கெமிக்கல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நடுவுல என்னமோ ரூ. 1300லாம் போனாய்ங்க. எதுக்காக போனாய்ங்க? ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கா இருக்கு. ஏறுறான்னா நம்ம வெயிட் பண்ணணும். நம்ம என்ட்ரி எடுக்கலாம். இல்லன்னா ஷார்ட் டெர்ம்ல அப்படி போயிட்டு ஓரளவுக்கு குறைச்சு ப்ராஃபிட்ட பார்த்துப்புட்டு வெளியில வந்துரணும். சரி ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கா இருக்கிறானான்னு பார்ப்போமே. டெப்ட் டூ ஈக்விட்டி ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆப்பரேட்டிங் புராஃபிட் மைனஸ்ல போயிருச்சு பாருங்க. ஆப்பரேட்டிங் புராஃபிட் குரோத் மைனஸ்ல இருக்கு. அப்படின்னா என்ன ஆகுது? கிராஸ் புராஃபிட்டே எடுக்கல. கிராஸ் புராஃபிட் எடுக்கலைன்னா, நெட் புராஃபிட் மாத்திரம் எங்கேருந்து வரும்? ஆப்பரேட்டிங் புராஃபிட் மார்ஜின் வந்து நல்லா இருக்கு. போன தடவைய காட்டிலும் இந்த தடவ கூடியிருக்கு. ஆனா குரோத் வந்து சரியா வரல. இது வந்து புராஃபிட் எடுத்திருக்கிறான். ஆனா போன தடவைய காட்டிலும் இந்த தடவ கூட வரல. அப்ப இவனுடைய புராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் எடுத்து பார்த்தோம்னாக்க, அ அப்ப இவன் வந்து என்ன ஆகுது? ஓபிஎம் இது வந்து நம்ம பார்த்தோம்னா, புராஃபிட் ஓகேவாயிருது. புராஃபிட் எடுத்துடுறான். குவார்ட்டர்லியிலருந்து நம்ம வந்து ஆனுவலைஸ் பண்ணிக்கணும். அ ஆனுவலைஸ் பண்ணிக்கிட்டோம்னாக்க, இவன் வந்து எவ்வளவு எடுக்குறான்? போன தடவைய காட்டிலும் இந்த தடவ ஆப்பரேட்டிங் மார்ஜின் கூட, ஆப்பரேட்டிங் புராஃபிட்டும் கூட தான் எடுத்திருக்கிறான். ஆனா எங்க நெகட்டிவ் வருது? அ ஆ இல்லையே! எங்கேயுமே நெகட்டிவ் வரல. ஆனா ஏன் அப்படி காட்டுது? இதுல வந்து எப்படி காட்டுதுங்கிறது புரியல. குரோத் வந்து மைனஸ்ன்னு காட்டுது. ஒருவேள குவார்ட்டருக்கு குவார்ட்டர் காட்டுதா? குரோத்னா குவார்ட்டர் குவார்ட்டர் கரெக்ட்டு. குரோத்னா குவார்ட்டர் குவார்ட்டர் காட்டும். இப்ப குவார்ட்டர்லி ரிசல்ட் எடுத்தோம்னு வச்சுக்கங்களேன், குவார்ட்டர்லி ரிசல்ட்டுக்கு போட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்பவும் கூட தானே காட்டுது. அப்பவும் கூட தானே காட்டுது. ஜனவரி டூ மார்ச் இல்ல குவார்ட்டர்லி ரிசல்ட் தானே. நம்ம இங்க பார்க்கணும். சாரி பாஸ். இங்க பார்க்கணும். இவன் வந்து புராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் இங்க பார்க்கணும். நான் இங்க பார்த்துட்டு இருந்துட்டேன். இவன் வந்து ஆப்பரேட்டிங் புராஃபிட் ஆனுவலைஸ்டா போடும்போது கூட தான் இருக்கு. புராஃபிட் மார்ஜினும் கூட தான் இருக்கு. ஆனா, அ குரோத் அப்படின்னு சொன்னா குவார்ட்டருக்கு குவார்ட்டர் பார்க்கணும். இந்த பாருங்களேன், ரூ. 1000 ரூ. 1000 கோடி இருந்தது. 800 கோடி ஆயிருச்சு. 500 கோடி ஆயிருச்சு. அப்ப குரோத் இல்ல. குரோத்தே இல்லாத கம்பெனியோட ஷேர் ஏன் மேல ஏறுது? அத நம்ம பார்க்கணுமா இல்லையா? அப்ப அந்த ஏத்தத்த நம்ம நம்பக்கூடாது. சஸ்டெயினா இருக்காது. ஏறுன வேகத்துக்கு டபக்குன்னு நம்ம கண்ண மூடி கண்ண தொறக்கறதுக்குள்ளயும் இறங்கிரும். இந்த பார்த்தீங்களா குரோத் கம்மியாயிருச்சா? அப்ப நெட் ப்ராஃபிட் குரோத்தும் கம்மியாயிருக்கும். நெட் ப்ராஃபிட் குரோத்தும் கம்மியாயிருச்சு. அதனால திடீர்னு குரோத்தே இல்லாத ரிசல்ட்டே இல்ல, குரோத்தே இல்லைங்கிறது வந்து இது வந்து நீங்க வந்து சார்ட்டுக்குள்ள போய் பாருங்க. திடீர்னு பாருங்க. இங்க இங்க படுத்து கிடந்த இந்த ரூ. 900 ரூ. 950ல படுத்து கிடந்தவன், திடீர்னு ஒரு 3 நாள்ல வந்து ரூ. 400 ஏறி 1300 எங்க வந்திருக்கிறான் பார்த்தீங்களா? 1300க்கு வந்துட்டான். வந்துட்டு டபக்குன்னு இப்ப பாருங்க ரூ. 1100க்கு வந்துட்டான். அப்படியே இறங்கி திருப்பி இங்க ஓடியாந்துருவாய்ங்க. குரோத்த மார்ச் மாசம் குரோத் இல்லைன்னா, மேலே ஏறிருவாய்ங்க. கீழ இறங்கிருவாய்ங்க. ஸோ, அப்ப இந்த மாதிரி வந்து திடீர்னு ஏன் ஏறுது? அப்படின்னா ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கே இல்லாதது, குரோத் வந்து நெகட்டிவா போயிட்டு இருக்கக்கூடிய இந்த ஏத்தத்தலாம் நம்பக்கூடாது. எவ்வளோ வேகமா ஏறுச்சோ, அவ்வளோ வேகமா இறங்கிடும். 2டே நாள்ல இவ்வளோ பெருசா ஏறுனா, அடுத்த 3 நாள்ல அப்படியே கீழ இறங்கிருவான். அதனால நம்ம வந்து இந்த ஷார்ட் டெர்ம்ல இப்படிலாம் வருது. நான் ஒரு நாள்ல ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிட்டேன். இன்ட்ராடே போடுறேன். ஒரு 2 நாள்ல போடுறேன்னா ஓகே. ஆனா, இவன் ஏறுறதுக்கான வாய்ப்பே இல்லாதவன் திடீர்னு ஏறுறானேங்கிறது தான் நமக்கு யோசனையா இருக்கு. இந்த மாதிரி இருக்கு. இதே இது வந்து நம்ம பேங்க்குக்கு பார்க்கும்போது என்பிஏவும் சேர்த்து பார்க்கணும். என்பிஏ லெஸ் தென் 3 இருக்கக்கூடியது பாசிட்டிவா இருக்குன்னு எடுத்துக்கணும். எபோவ் 3, 4லாம் இருக்குனாக்க, அதுக்கு நம்ம கொஞ்சம் அ க க ரேட்டிங் வந்து கொஞ்சம் குறைச்சிரணும். ஸோ, இப்ப இத மாரி நீங்க ஒரு ஒரு கம்பெனியா பாருங்க. பிராக்டிஸ் பண்ணுங்க. டிசிஷன் எடுங்க. திடீர்னு ஏறுது, திடீர்னு இறங்குதுங்கிறதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்? கீழ போட்டு வச்சுட்டு அவன் நாளைக்கு மேல ஏறணும். அப்படிதான் நம்ம பார்க்கணும். ஸோ, இப்ப இவன் ஏன் வந்து டாடா கெமிக்கல்ஸ் வந்து அவனோட இது வந்து கம்மியா வந்துகிட்டே இருக்கு. டிமாண்ட் இல்லையா? அப்ப எல்லா கெமிக்கல் செக்டாரும் இப்படிதானா? அப்படிலாம் யோசிச்சோம்னா, நம்ம கெமிக்கல் செக்டார அப்புறமா பார்த்துக்கலாம்ப்பா. எது குரோத் செக்டாரோ அத நம்ம பார்த்துக்கலாம்ப்பா. அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ, இப்ப இதெல்லாம் தான் நம்ம வந்து ஃபில்டர் பண்றதுக்கு, ஸ்க்ரீன் அவுட் பண்றதுக்கு இதெல்லாம் தான் வேரியபிளா போட்டு ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய கம்பெனி அப்படின்னு லிஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா, சில பேர் மந்த்லி ஸ்விங்க பத்தி கேட்பாங்க. இந்த மாரி நல்ல ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய கம்பெனிய போட்டு லிஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டு, அவன் 15 மினிட்ஸ்ல பிரேக் அவுட் குடுத்தான்னா, வாங்கி போடுங்க. 1 ஹவர்ல பிரேக் அவுட் ஆனோன்ன ஒரு ஸ்னிப்பர் அடிக்கும். திருப்பி கீழ இறங்க ஆரம்பிக்கும்போது வெளியில வந்துக்கலாம்.
அந்த மாரி இதுக்குள்ளேயே தான் ஸ்விங் வரணுமே தவிர்த்து, ஸ்விங்க தேடி தேடி நம்ம போக்கூடாது. ஸோ, அப்ப இந்த மாரி நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கிறதுங்கிறது நமக்கு சரியா இருக்கும்னு நமக்கு தோணுது. அம் தகவல் வந்து கொஞ்சம் லென்த்தியான வீடியோ தான். ஆனா கத்துக்கணுங்கும்போது சில விஷயங்கள நம்ம பேர் பண்ணும்போது சரிதான். நீங்க மொத்தமா பார்க்க முடியலன்னா கூட பார்ட் பார்ட்டா நீங்க ஒரு ஒரு ஸ்டேஜா பார்த்துக்கங்க. பார்த்துட்டு சந்தோஷமா லேர்ன் பண்ணுங்க. ஸ்கில் பண்ணிக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. தகவல் நமக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம். சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.